அண்ணா, இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். இன்றைக்கி பிடிஎஸோட 12th anniversary. ஸோ ஐம் வெரி 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 ஹாப்பி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ம பசங்களும் வெளியே வந்துட்டாங்க, சுகா மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அவரும் வந்துடுவார். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி 12th anniversary-டா. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு டெக் குக்கான ஒரு ஸ்பெஷல் மூவி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக நான் நேற்று போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ளூமிங் லவ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டோரி இப்போதைக்கு நாட் அவைலபிள். ஸோ இது வேறு ஸ்டோரி. ஸோ இதை பாருங்கள். கண்டிப்பாக நான் ப்ளூமிங் லவ் இன்னொரு நாள் போடுறேன். ஓகேவா? ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட டைட்டில் நீ அங்கே நான் இங்கே. ஓகேவா? சரி, ஓகேடா. இப்போ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய செகண்ட் சேனல் ஐஜி டெலிகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் என்னோடய சேனலோட பயோவில் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஹாப்பி. அப்புறம் இன்னொரு மெயின் மேட்ரு என்னன்னா, இது டாப் 10 மூவி. சரியா? ஓகேடா. இப்போது எதுவுமே பேசாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் தாண்டா காட்டுறோம். ஸோ அந்த ஆஃபீஸில் ஒரு பர்சன் தான் அப்படியே உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே ஒரு பர்சன் டேயோம், என்ன சுகா, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஒர்க் பார்த்துட்ருக்கேன். பார்த்தா அப்படி தெரியுது. ஹே, எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு பிஸியாகவே இருக்க. அப்படி தான் இருப்பேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஐய, காலையிலே காண்டா இருக்கியே. என்னப்பா வால் ஃபோன் பண்ணலையானோ? சுகா, எனக்கு கடுப்பு ஏற்றாத. அதைத்தான் கேட்குறேன். நீ கடுப்பாகிறதுக்கு ரீசன் என்ன? இன்னும் அவன் குக்கி உனக்கு ஃபோன் பண்ணலையா? ஆமாம், அவன் இன்னும் கால் பண்ணவே இல்லை. என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. நானும் கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. எனக்கு காண்டாகுமோ ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவன் கேட்க இங்கே சுகாவுக்கு தான் சிரிப்பு வந்துடுது. ஏய், நான் சொல்லிட்டு இருக்கேன், சிரிக்கிற? இல்லை, அவன் ஏதாவது வேலையில் இருப்பான், அதனால கால் எடுத்துருக்க மாட்டான். அதுக்கேன்ட்டு அவன் காலையிலேருந்து நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? இங்கே பாரு சுகா, அவன் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணியிருக்கணும். நான் இங்கே கடுப்பாகவே எனக்கு தெரியும் நல்லாவே. வேணும்னே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் ரொம்ப டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துல அப்படியே ஒரு கால் வருது. ஓ பர்றா, அங்கே உன் குக்கிக்கு மூக்கு வேர்த்துச்சு போல இருக்கே, கரெக்டாக கூப்பிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா சொல்ல. இப்போது அப்படியே அந்த மொபைலை பார்த்த உடனே டேங் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுது. இவ்வளோ நேரம் சேடாக இருந்துட்டு கோவமாக இருந்துட்டு அந்த ஒரு ஃபோன் கால் வந்தோன்னே அப்படியே அவங்க எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி தானே? ஆமாம், நீ போ, நான் யார்கிட்ட பேசணும். பாடுறா, நான் போகிறப்பா, பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே போக எங்கள் டேங் தான் அப்படியே கால் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அது வீடியோ கால். அப்படியே டேங் கால் அட்டன் பண்ணிட்டு ஃபேஸ் அப்படியே திருப்பி வச்சுக்கிறாங்க காமிக்காம. ஸோ அந்த பக்கத்துலேருந்து ஹோய் டேங், பார்க்க மாட்டியா? டேங் பேபி. ஏய், நீ என்கிட்ட பேசாத போ. என்ன ஆச்சு பேபி? ஏய், அப்புறம் என்ன, மார்னிங்லேருந்து நானும் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீயும் பண்ணல. என்ன, நான் பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸை திருப்பி வச்சுக்க. பேபி கொஞ்சோண்டு ஒர்க் பிஸியில் இருந்துட்டேன், அதான் கால் எடுக்க முடியல. சாரி. எனக்கு சாரி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போ. ஓ வேண்டாமா? வேறு என்ன வேணும் என் பேபிக்கு? ஏய், எனக்கு ஒன்றும் வேணாம் போ, காலை கட் பண்ணிட்டு போ. ஒர்க் தானே உனக்கு ஃபஸ்ட்டு, போய் பாரு போ. பேபி இங்கே பாரு, என்னை பார்த்து பேசு. பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன்டா. அப்போ பார்க்க மாட்டேன்னு சொல்கிறல்ல. சரி ஓகே, நான் காலை கட் பண்ணுறேன். ஏய் என்ன அது, பார்க்க மாட்டேன்னு சொன்னால் உடனே கட் பண்ணிடுவியா? ஆமாம், கட் பண்ணிட வேண்டியதான். நீ தான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்ட, எனக்கு ஒர்க் இருக்குப்பா, நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஏய் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அவங்க மொபைலை பார்க்க. இங்கே பாரு, நீ வர ரொம்ப பண்ணிகிட்ருக்க. பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். முன்னாடி இருந்த லவ் உனக்கு மேலே இல்லவே இல்லை. போ, தூரத்தில் வந்தோன்னா எல்லாமே குறைஞ்சிருச்சு. அப்படி தானே? ஐயோ பேபி, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் மார்னிங் கால் பண்ணல. அதுக்கு போய் இப்படி கோச்சிப்பியா? நீ என்ன குழந்தையா? ஆமாம், குழந்தை தான், எல்லாம் உன் குழந்தை தான். சரி. என்ன சாப்பிட்டியா மார்னிங்? சாப்பிட்டாச்சு. சரி ஓகே, கோச்சிக்காத. நைட்டு உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? நைட்டு கால் பண்ணுறியா? அப்போது இப்போ சார் போகிறீங்க? ஹே, ஒர்க் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? போ, உனக்கு ஒர்க் தானே முக்கியம், போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டீங்க. டேங் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டேங் பாரிஸில் இருக்காங்க. நம்ம ஜாங்கோக்கு அவர் கொரியாவில் இருக்காங்க சொல்ல. ஸோ இங்கே அவர் ஜாப்காக வந்திருப்பாங்க. டேங் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, 2 பேர் ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஜாப்காக இங்கே வந்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இப்படி தாண்டா ஆர்டினரி லைஃப் போயிட்டுருக்கும். க்யூட்டாக அப்படியே வீடியோ கால் பண்ணி பேசுகிறது, கொஞ்சிக்கிறது, அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டணும்னா, பாஸ்
அங்கே வந்துட்டாங்க எல்லாரும் மீட்டிங்க்கு. நீங்கள் தான் வர்றீங்களா? கொஞ்சம் உங்கள் குக்கி கிட்ட பேசினது போதும். ஹே ஷோகா, நான் வரப்போ. ஐயோ, நான் வெயிட் பண்ணுவேன் பாஸ், அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. சரி ஓகே குக்கி, ஹெல்த்தை பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா இரு. நான் சொன்ன எதையும் மறந்துடாத, எங்கேயும் தனியாக போகாத, பத்திரமா இருக்கணும், புரியுதா? சரி ஓகே டேம், நான் என்ன குழந்தையா? நீ எனக்கு குழந்தை தான். அப்புறம் ஏதாவது ஒன்றுனா எனக்கு கூப்பிடணும், புரியுதா? சரி, டயத்துக்கு சாப்பிட்ணும். அப்புறம் போ, அங்கே மீட்டிங் டைம் ஆச்சு, அப்புறம் உன்னை வேலை விட்டு தூக்கிட்டு போகிறாங்க. நான் தான் இங்கே எல்லாமே, என்னை எப்படி அவனுங்க தூக்க முடியும்? நான் தான் அவனுங்களை தூக்குவேன். ஓ அப்படியா? ஆமாம். சரி ஓகே போ, நான் நைட்டு கூப்பிட்றேன். என்ன போனா அப்படியே போயிடுவாங்களா? வேற என்ன பண்ணணும்? ஏதாவது கொடுத்துட்டு போ. கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணும்? நடிக்காதடா, ஏதாவது கொடுத்துட்டு போ. தூரமாக வேற இருக்கும், உன் பக்கத்தில் இல்லைன்னு எனக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்குது தெரியுமா? பொறுக்கி என்ன? கோக்கி சொல்லுங்க பொறுக்கி. ஏதாவது கொடுத்துட்டு போடா. அப்பா, மொபைலில் கேட்கும்போதே சும்மா கிஸ்தாவா இருக்கே. ஜெகே, நான் வேணா கிளம்பி வந்துடுவா? அடி வாங்குவட்டையும் இவங்க மரியாதையாக ஜாப் பார்க்குற வழியே பாரு. குக்கி கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெகே கட் பண்ண போக, ஒரு நிமிஷம். என்ன உனக்கு வேண்டாமா? கொடு அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கணத்தை காமிக்க. நானே கணத்தில் கொடுத்துருக்கேன், இங்கே பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே மொபைலில் போயிட்டு ஓ ஓகே சரி போ. ஓகே ஐ லவ் யூ. சரி கிளம்பு ஓகே. போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே காலை கட் பண்ண. இங்கே டேங் தான் அப்படியே ஸ்மைலி ஃபேஸோடு நின்றுட்டு இருக்காங்க. பாஸ் முடிஞ்சிச்சா ரொமான்ஸ்லாம், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சுகா கேட்க. இப்போ அவங்க அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ இந்த பக்கம் குழந்தை தான் இவன். டேங், நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நீ எப்போ வருவ? டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது நீ இல்லாமல், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக வந்துடு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜெகே பேசிட்டு அப்படியே போயிடுறாங்கடா ஜெகே ஒரு ஒர்க் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் தான் அப்படியே வராங்க ஜெகே கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? ஹாய், என் பேர் ஜிமினே. ஜிமினா? ஆமாங்க, என் பேர் ஜிமினே. ஆக்சுவலாக இந்த கம்பெனிக்கு ஒரு புது இன்டர்னாக வந்துருங்க. ஸோ எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கம்பெனிக்கு இன்டர்னாக வந்திருக்கீங்களா? ஆமாங்க. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே, தரலையே. சரி வாங்க, நான் ஹெச்ஆர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கையும் அப்படியே நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போகிறாங்க ஹெச்ஆர் கிட்ட. ஸோ அங்கே போயிட்டு இன்ட்ரோ பண்ணால் அவர் நம்ம ஜேகே தான் வந்துட்டு இனிமேல் ஜிம்னா டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வெளியே வந்தோடனே, யப்போ நான் கூட பயந்துட்டேன், உங்களை பார்த்தா நல்லா டீசெண்டாக குழந்தை பிள்ளையாட்ட இருக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஹாய், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கையை கொடுக்க. ஸோ ஜேகே கிட்ட போய் சிரிப்பு வந்துடுது. நாங்கள் சிரிக்கிறீங்க? இல்லை, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓ ஆக்சுவலாக இங்கே பாருங்க ப்ரோ, நான் ரொம்ப இப்படி தான் ஜாலியான கேரக்டர், எல்லாத்தையும் பட்டு பேசி விட்ருவேன். ஆனால் யாரையாவது நம்பணும்னு வைங்களா, அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன். ஸோ நீங்கள் என்னை முழுசாக நம்பலாம், உங்களுக்கு எந்த தொலையும் தரமாட்டேன், பட் கொஞ்சம் தொலையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் க்யூட்டாக பேசுகிறாங்க. ஜெய்க்குனா சிரிப்பும் ஆயிடுது. ஸோ அவர் அப்படியே கை கொடுக்குறாங்க. ஹாய், என்னோட நேம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க. ஹாய், நைஸ் நேமுங்க ப்ரோ, நான் உங்களை ப்ரோன்னு கூப்பிடுங்க. ப்ரோவா? ஏன் கூப்பிடக்கூடாதா? இல்லை கூப்பிடலாம், கூப்பிட்டுக்கோங்க. ஓகே ப்ரோ, இதுலேருந்து நீ என் ப்ரோ, சரியா? அப்புறம் நான் வாங்க போங்க, இதுக்கப்புறம் எனக்கு எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா நீ என் ப்ரோ ஆகிட்டி, அப்புறத்துக்கு நான் உன்னை எப்படி கூப்பிடணும்? சரி ஓகே ஜெமன், அவ்வளோதான் மேட்ரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெமன் தான் ஜெய்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படியே தாண்டா டேஸ்லாம் ஸ்கிப் ஆகிட்ருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஜெமன் வந்து நல்லாவே ஒட்டிக்கிட்டார் நம்ம ஜெய்கே கிட்ட, ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒன் டே காட்டணும்னா, ப்ரோ சொல்லு ஜெமன். இல்லை வா அப்படியே சாப்பிட போயிட்டு வரலாமா? ஐயோ ஜெமன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கே. ப்ரோ, ஒர்க்லாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், ஆனால் பசிக்கிறப்ப சோறு போடணும் ஐயா, பாவம் இல்லையா அந்த வயிறு. சரி வா போகலாம், உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போக. ப்ரோ என்ன நீ சிங்கிளாக கமிட்டடா ப்ரோ? எதுக்கு ஜெமன்? இல்லை, ஆஃபீஸ் மொத்த கண்ணும் உன் மேலே தான் இருக்குது, அங்கே இருக்க எல்லாரும் ஒன்று ஒரு மார்க்கமாக பார்க்குறானுங்க. ஸோ நீ சிங்கிளாக கமிட்டடா எனக்கு ஒரே க்யூரியஸாக இருக்குது. நீ சிங்கிளாக கமிட்டடா? நான் வந்து கமிட்டட். கமிட்டடா? உனக்கு பாய் ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா? இதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டு, இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்டு. ஓ ப்ரோ கலக்கிறியே. அப்புறம் எப்படி டெய்லியும் அப்படியே ஹக்கு கிஸ்ஸு முத்தம் எல்லாமா டூகெதரில் இருக்கீங்களா என்ன? இல்லையே. இல்லையா? ஆமாம்,
நாங்கள் 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். லாங் டிஸ்டன்ஸா? எவ்வளோ டிஸ்டன்ஸு? அவன் பாரிஸில் இருக்கான், நான் சோலில் இருக்கேன். நான் சொல்கிறீங்கோ லாங் டிஸ்டன்ஸா? ஐயோயோ பாவம் ப்ரோ நீ. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஜெய்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஐயோ ப்ரோ 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 இந்த ஃபீலிங்ஸ்லாம் வேணா, விடுங்க. அவர் தூரத்தில் இருந்தால் என்ன, உன் மனசுக்குள்ள தான் இருப்பார். இப்போ தான் உன் தம்பி பக்கத்தில் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? ஆமாம்ல, அதான் நீ இருக்கே வால் மாதிரி. நான் வாலி தான் ப்ரோ. சரி ஓ அப்படியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போக, இப்போது ஜெய்கேக்கு தான் அப்படியே கால் வருது. ஜமன் நான் ப்ரோ ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு வந்துடுறேன். நான் ப்ரோ ஜமன் போ ப்ரோ போய் பேசு ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஜெய்கே தான் அப்படியே கால் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லிட்டேன். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்? இப்போ தான் கொஞ்சம் பிரேக் டைம் கிடச்சிச்சு. ஸோ அப்படியே கேன்டீன் போயிட்டுருக்கேன். ஓ அப்படியா? சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆனால் என்ன சாப்பாடு இறங்கவே இல்லையா? ஆமாம் குக்கி, எனக்கு தெரிலடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டேம் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் டேம். நீ சீக்கிரமாக என்கிட்ட வந்துடுறேன். டேய் வந்துடுவா பேசாமல்? இல்லை வேணாம். ஏய் ஜங்குக்கா, ஐ லவ் யூ டூ டேங்க. ஐ மிஸ் யூ டூ. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க. அவங்க ஜெயினா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டே கொஞ்சினது போதுண்டா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சுகா கூப்பிட, இவனுக்கு நான் பேசினாலே புரியாது. குக்கி சொல்லிட்டேன், நீ போய்ட்டு ஜாப் பாரு, நம்ம நைட்டு பேசலாம். சரி ஓகே. அப்புறம் என்ன குக்கி? டேங் அது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? அது வந்து பீட்டர் இருக்கான்ல, அவனுக்கு என்னப்போ? கோபப்படாமல் கேள. அவனுக்கு என்னன்னு கேட்டேன் ஜெகே. என்னாச்சு? இல்லை, அவன் நைட்டு டின்னர் கூப்பிட்டான், போக்குவா? ஏய் என்ன சொல்லிட்டுருக்க? அவன் கூட நைட் டின்னர் போறியா? இங்கே பாரு ஜங்கோ, என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத. நான் ஜாபில் இருக்கேன், டென்ஷனில் இருக்கேன். உங்கள்கிட்ட சிரிச்சு பேசுறதுனால எங்கிட்ட டென்ஷன் இல்லைன்னா நினச்சிட்டு இருக்காத. அவன் கூட நைட்டுக்கா? எதுக்கு? அவன் எதுக்கு கூட நைட் டின்னர் கூப்பிட்றான்? எனக்கு புரியல. இங்கே பாருட்டேன், எதுக்கு கோவப்பட்டுட்ருக்க? அவன் ஃப்ரெண்டு தானே. ஏய் அவன் ஃப்ரெண்டா? அவன் என்ன அன்டென்ஷனில் பழகுறான்னு எனக்கு தானே தெரியும். சேட்டேன் என்ன பேசுகிற? ஏய் அவன் கூட நீ போகக்கூடாது, அதுவும் நைட் டைமில். அவளெல்லாம் சொல்லிட்டேன். ப்ளீஸ் டேம். இங்கே பாரு ஜெகே, தட்ஸ் இட், அவ்வளோதான். போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுட்டேன். அப்படியே காலை கட் பண்ண டேங் வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெகே அப்படியே போகிறாங்க. இப்போ அங்கே ஜெமன் தான் அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன ப்ரோ பேசிட்டீங்களா வாழ்கிட்ட? பேசிட்டேன். என்னாச்சு ப்ரோ? காலையில் வந்தோடனே பிரைட்டாக போனீங்க, இப்போ என்ன இப்படி ஆஃப் ஆன பல்பு மாதிரி வந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சே? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, என்கிட்ட சொல்லுங்கள், நம்பி சொல்லுங்கள், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆமாம், எனக்கும் ஷேர் பண்ண யாருமே இல்லை, நீ ஆச்சு இருக்கியே. ஆமாம் ப்ரோ, நான் தான் இருக்கேனே, சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாதா? இல்லையே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே கிடையாது, ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது. இது எல்லாமே அவன் மட்டும்தான் எனக்கு. ஓ ப்ரோ, உனக்கு அம்மா அப்பா இல்லையா? இல்லையே, எனக்கு அம்மா அப்பா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, யாருமே இல்லை ஜிம்னா. நான் ஒரு அனாதை. இல்லை எனக்குன்னு என் டேங்க இருக்கான், அவன் மட்டும் போதும் எனக்கு. என் லைஃப்பில் எல்லோரும் இருந்தால் எவ்வளோ லவ் கிடைக்குமோ அதை விட அதிகமாக அவன் என்னை கொடுத்து பார்த்துக்கிறான். ஸோ அவ்வளோதான். ஐயோ ப்ரோ சாரி, நான் வேறு தெரியாமல் கேட்டு கஷ்டப்படுத்திட்டேனா? அப்போல்லாம் இல்லை ஜெமன். சரி ஓகே விடு ப்ரோ, இந்த முட்டை பப்பு சூப்பராக இருக்குது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகியுமே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே 2 பேரும் கேண்டீன் விட்டு வெளியே தானே வராங்க. இப்போது அப்படியே நம்ம ஜெய்க்க ஒரு பர்சனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜெமன் என்ன ப்ரோ என்னாச்சு, இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே ஒரு தூண் மாதிரி இருக்குது, பின்னாடி போய்ட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க. ஐயோ ப்ரோ என்னாச்சு, எதுக்கு இப்போ திருட மாதிரி என் கையை பிடிச்சி வந்து இழுத்து ஒழிய வைக்கிறீங்க? என்ன மேட்ரு, எது திருடிட்டீங்களா என்ன? அப்பெல்லாம் இல்லை ஜெமன். அப்புறம் என்ன மேட்ரு, எதுக்கு ஒழிகிறீங்க? ஒன்றும் இல்லை, அதோ அங்கே நிற்கிறான்ல. எங்கே நிற்கிறான்? யார்ரா அவன்? நல்லா டோப்பா மேடம் மாதிரி நின்றுட்டுருக்கான். யார் ப்ரோ அது, உனக்கு தெரிஞ்ச வேணாம்? ஆமாம், அவன் என் ஃப்ரெண்டா? ஆமாம், அது வந்து நைட்டு டின்னர் கூப்பிட்டான், ஆனால் என்னால் போக முடியாது, நான் வர முடியாதுன்னு சொன்னால் அவன் ஏதாவது சொல்லுவான், அதனால தான் அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டேன். ஐயய்ய ப்ரோ, நீ என்ன லூஸா? உன்னால் முடியாதுன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட வேண்டியதானே, எதுக்கு வந்து ஒழிஞ்சிட்ருக்க? ஜெமன் ஒரு நிமிஷம்,
இப்போ வேண்டாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அங்கே அந்த பீட்டர் அப்படியே வந்து பார்த்துட்டு கிளம்பிடுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் சைடு காட்டினோன்னா, ஏய் என்னாச்சு, ஜேகே கிட்ட பேசினா அப்பவும் ஹாப்பியாக இருப்பேன், இப்போ கூட எவ்வளோ சேடாக இருக்க? சாவடிக்கிறான்டா ஒருத்தன் என் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு. என்னாச்சு? ஏய் நான் அவங்ககிட்ட சொன்னதில்ல அந்த நாயை பற்றி. என்ன மச்சான் சொன்னதில்ல? ப்ரோ சொல்லு ஜெமன், எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல. லவ் ஸ்டோரியா? ஆமாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பையனை கவுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எப்படிப்பட்ட ஆள், எப்படி ஒன்று கவுத்தாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ் 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 சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் கேட்க, இந்த பக்கம் நம்ம டேங் தான் செம்ம கோமா அப்படியே பார்க்குறாங்க, சுகாவை பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே ஸ்மைலோட பார்க்குறாங்க. ஓகே லவ் ஸ்டோரி தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோன்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு ஹை ஸ்கூல் மீன்ஸ் 11th ஸ்டாண்டர்டு. ஸோ இப்போது ஒரு பையன்தான் அப்படியே அவனோட க்யூட்டான பேக்கை மாட்டிட்டு அப்படியே ஒரு மாதிரி குண்டு கண்ணை வச்சு உருட்டி பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸோடு வந்துட்டுருக்கான் ஸ்கூலுக்குள்ளே. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம டேங் தாண்டா, ஆக்சுவலாக டேங் வந்து 12th. ஸோ 1 ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம ஜேகேக்கும் டேங்க்கு இடையில. ஸோ அந்த பக்கம் டேங் தான் அவரோட கேங் கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜேகே அப்படியே போக அங்கே டேங் தான், ஏய் யார் அந்த பையன்? தெரில மச்சான், நியூ அட்மிஷன் நினைக்கிறேன். நியூ அட்மிஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜேகே கிட்ட வராங்க. ஸோ அங்கே ஜேகே தான் அப்படியே ஸ்டாப் ஆகுறாங்க. ஹாய். ஹாய், உன் பேர் என்ன? எதுக்குங்க? ஏய் நான் சீனியரு, பேரை கேட்டால் சொல்லணும். நியூ தானே நீனு? ஆமாங்க நியூ தான். அப்போ சொல்லு உன் பேர் என்ன? என்னோட நேம் ஜங்குக்கி. என்னது ஜங்குக்கி? ஓ ஜங்குக்கி, நல்லா இருக்கு. என்னோட பேர் டேங். ஓ ஓகேங்க, ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கேட்கலனாலும் சொல்லுவோங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அதனால் நான் ரிட்டன் சொல்லுவேன். ஓ ஓகேங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, ஏய் ஜங்குக்கி. என்னங்க? நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க. அப்படியா, தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே டேங் தான், என்னது அப்படியா தேங்க்ஸா? இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன இவங்கிட்ட நான் போயிட்டு நானே அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன், அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் நிற்க, நான் மச்சான் அசிங்கப்பட்டியா? ஏய் வாயை மூடுறா சைமன். மூடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் சொல்ல. ஸோ அந்த பக்கம் நம்ம டேங்கும் அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ இப்போ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம டேங் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே அப்படியே ஜேகே வராங்க. ஸோ ஜேகே வந்ததை பார்த்துட்டு டேங் வேகமாக ஜேகிட்ட வராங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு போய் பின்னாடியே வரீங்க? ஏய் நான் எங்கே உன் பின்னாடி வந்தேன்? இல்லை, நான் நேற்றுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுக்கு அங்கே இங்கே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருக்கீங்க? ஏய் என்னடா அதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சிட்டா என்ன? ஆமாங்க, அது எனக்கு தெரியுது. ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த லவ்வு சைட்டு க்ரஷ்ஷு இது மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படியே சொல்லிட்டு நம்ம டேங் ஜேகே போயிடுறாங்க. ஸோ எங்கள் டேங் தான், ஏய் குக்கி. என்ன குக்கியா? ஆமாம் குக்கி தான், இதுக்கப்புறம் நான் அப்படி தான் கூப்பிடுவேன். என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, ஏய் குக்கி எங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமாம் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த லவ் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது. ஸோ ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட. நீ போனா என்ன குக்கி, இதுக்கப்புறம் உன்னை கரெக்ட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு 1 வீக் போக நம்ம டேங்கும் பின்னாடி சுற்றி பார்த்துருப்பாங்க. பட் நம்ம ஜேகே வந்து திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஜேகே வந்து செம்ம இன்ட்ரோவெண்ட்டா, யாருக்கிட்டையுமே க்ளோஸ் ஆக மாட்டாங்க, யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவருக்குன்னு யாருமே கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட கிடையாது. ஸோ ஸ்கூல் வந்துமே யாருக்கிட்டையுமே ஜெல்லாக இருக்க மாட்டார். ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 டே தாண்டா காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே தான் ஆக்சுவலாக ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுவார். பார்ட் டைம் ஜாப் பண்ணி தான் படிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே ஒரு ஜாபை முடிச்சுட்டு ரோட்டில் தான் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போது அங்கே ஆக்சுவலாக ஒரு பார் இருக்கும்டா. ஸோ அந்த பாரை தாண்டி போகிற வரைக்கும் ஜேகேக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்கும். ஏன்னா யாராவது வந்து ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி பயந்துகிட்டே கிராஸ் பண்ணுவாங்க அந்த பார்க்கிட்ட. ஸோ இப்படி பயந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே யார் ராணி பாக நல்லா புசுன்னு மொசை கூட்டி மாதிரி போயிட்டுருக்க, யார் நீங்கவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து அப்படியே ஜேகே வரான். ஜேகேக்கு தான், ஐயோ நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, ஜேகே இங்கே பாரு பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. பட் அவன் வர்ற மாதிரியே தெரியல. ஸோ அவன் பின்னாடி ஒரு 4 பேர் அப்படியே வந்துட்டுருக்காங்க. இங்கே ஜேகேக்கு தான் செம்ம பயமாயிருது.
இப்போ நான் என்ன பண்ணுறது, இங்கே ஒளியே கூட இடம் இல்லையே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. அவள் சின்ன பையன் தானே, ஸோ ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறாங்க. பின்னாடி அவங்க விடுற மாதிரியே தெரியல. நெல்றா மொசக்குட்டி, எங்கே போகிற? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவியா? நெல்லே அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது ஆக்சுவலாக அதோட முட்டு சந்து, ஸோ அதுக்கப்புறம் இடம் இல்லை. ஸோ இப்போ அப்படியே போயிட்டு நிற்கிறாங்க. ஸோ இங்கே இந்த பக்கம் பார்த்தா அவங்க 4 பேர் அப்படியே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், என்னை விட்டுருங்க, நான் போகணும். எங்கே போகிறேன்? எங்கே போக போகிறேன்? இங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே சொல்ல அவங்க அப்படியே கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து அப்படியே ஜேகே முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கவனா யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே அந்த பர்சன் தான், உங்களுக்கு இங்கே என்ன வேலை? ஒரு பையன் தனியாக நடந்து வந்தால் இப்படிலாம் பண்ணுவீங்களா? ஹேய் குடிகாரன் நாய்ங்களா, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருப்பான். ஸோ எல்லோரும் போட்டு ஒரு மாதிரி அடிச்சுறாங்க. அவங்க இன்னும் போதையில் இருக்காங்க. ஸோ அவங்களால அடிக்க முடியல, நிதானமே இல்லை. ஸோ பிடிச்சி அடிச்சு போட்டுடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் கண்ணெலாம் மூடிட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த பர்சன் தான் அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு, ஹலோ ஹலோ என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, அவங்க போயிட்டாங்க. போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்க, ஸோ அங்கே ஒரு பையனை நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ ஜேகே தான், ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அங்கே அந்த பையன் தான், ஏய் எங்கே போகிற? என்னாச்சு? உன் பேர் என்ன? என்னோட பேர் ஜங்குக். ஓ ஜங்குக்கா, ஹாய் ஐம் பீட்டர். பீட்டர் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுக்கல. ஸோ வேகமாக வந்துடுறாரு. அவரோட பேக் அப்படியே முன்னாடி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக அவருக்கு தூக்கமே வந்திருக்காரு. ஒரு மாதிரி பயத்திலே இருப்பாங்க. ஸோ டெய்லியும் அவருக்கு இப்படி தான் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அவர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் அவரோட சின்ன வயசில். ஸோ அப்படியே மார்னிங் தாண்டா ஆகுது, அப்படியே ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே டேங் தான் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஜேகே வந்துட்டு லேட்டாக போயிருப்பார். ஆக்சுவலாக வந்துட்டு நைட்லாம் தூங்கியிருக்க மாட்டாங்களா. ஸோ மார்னிங் எதுக்கு லேட்டாக தான் போயிருப்பாங்க. ஸோ இப்போது டேங் தான் ரொம்ப பதட்டமாக இருப்பான். ஏன்னா வந்துட்டு ஜேகேக்கு யாருமே இல்லைன்னு டேங்க்கு தெரியும். அதே மாதிரி ஜேகே எப்பவுமே பங்க்சுவாலிட்டியோட வந்துருவான்னு தெரியுமா. ஸோ இன்றைக்கி வரலையா, என்னாச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூல் கேட்டுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏய் குக்கி உனக்கு என்னாச்சு? இல்லை சீனியர், நான் நல்லா தான் இருக்கேன். குக்கி உன் ஃபேஸு சரியில்லையே, என்னாச்சு உனக்கு? இல்லை சீனியர், ஆக்சுவலாக நான் இப்போது உங்ககிட்ட பேசுகிற மூடில் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போக, குக்கி நில்லு, உங்கள்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் தான் அப்படியே போயிட்டு முன்னாடி நிற்கிறாங்க. சீனியர் ப்ளீஸ் சீனியர், என்னால் இப்போ உங்ககிட்ட பேச முடியாது, கொஞ்சம் இல்லை நான் தனியாக இருக்கணும் ப்ளீஸ். டேய் எப்போவே தனியாக தானே இருந்துட்டு இருக்க, என்ன பிரச்சனை கேட்டால் சொல்ல மாட்டியா? இங்கே பாரு, ஒன்றே ஒன்று பண்ண அவங்கள்ட்ட சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு யாருமே இல்லைன்னு மட்டும் எப்போவுமே நினைக்காத. உனக்காக நான் இருக்கேன், எப்போவுமே நான் இருப்பேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு வந்து என்கிட்ட சொல்லு, புரியுதா? சீனியர் நான் போகணும். குக்கி நான் போகணும் சீனியர், ப்ளீஸ் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வேகமாக போயிடுறாங்க. இங்கே டேங் தான் அங்கே பக்கத்தில் இருக்க வாலில் செமையாக ஒரு பஞ்ச் பண்ணுறாங்க. டேடி மச்சான் என்னடா பண்ணுற? ஏய் அவனை பாத்தியா, எதுவுமே சொல்ல மாட்டான்டா, அவனுக்குன்னு யாருமே இல்லைடா, தனியாக இருக்கான்டா, அதான்டா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மச்சான் அவனை இவ்வளோ வருஷமாக பார்த்துக்க தெரிஞ்சு அவனுக்கு இது கூட பார்த்துக்க தெரியாதா? ஏய் இவ்வளோ வருஷமாக அவன் தனியாக இருந்திருக்கலாம் மச்சான், ஆனால் இதுக்கப்புறம் அவனுக்காக நான் இருக்கேன், அவன் தனியாக இருக்கணும். இன்றைக்கி நான் போய் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் மச்சான். டே என்னடா சொல்கிற? அவன் நோ சொன்னாலும் பரவாயில்ல மச்சான், நான் போய் ப்ரப்போஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் தான் அவர் மாதிரி கான்ஃபிடென்ட்டோடு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது அப்படியே கிளாஸ் தானே நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ ஒரு பையன் தான் அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே வரான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன் சார், ஐம் நியூ ஜாயினிங். ஓ வாங்க, உங்கள் பேர்? என்னோட நேம் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர இப்போ ஜேகே அப்படியே பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது பீட்டர் நான் நைட் காப்பாற்றிருப்பாள் அதே பையன்தான். ஸோ இப்போ ஜேகே பார்த்து டக்குன்னு குடிஞ்சிக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த பையன் போயிட்டு பார்க்குறான், பார்த்துட்டு கரெக்டாக ஜேகே கண்டுபிடிச்சிடறான். ஸோ இப்போ ஜேகே போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஹாய் 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 ஜங்குக், எனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு பீட்டர். பரவாயில்ல, என் பேர்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது. லெட் மீ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஏய் ஜங்குக் என்னாச்சு உனக்கு?
இல்லை எனக்கு எனக்கு யாரும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உட்காந்துக்க. ஸோ அங்கே அவனும் அப்படியே விட்டுறான் அதோட. ஸோ இப்போது அப்படியே ஒரு லஞ்ச் டைம் அந்த மாதிரி ஆக நம்ம டேங் தான், ஏய் சைமன், சொல்லு மச்சான், எங்கே அவன் தரலையேடா, எனக்கு இப்போ அவன் வேணும், எங்கே இருந்தாலும் போய் கூட்டிகிட்டு வா. சரி மச்சான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைமன் தான் போகிறான். பார்த்தாங்க ஜேகே கிளாஸில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே பீட்டர் தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ சைமன் போயிட்டு பார்க்குறான். பார்த்துட்டு இவன் என்ன யாருக்கிட்டையுமே பேச மாட்டான், இப்போது அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகிறாங்க. ஏய் ஜங்குக்கே. சொல்லுங்கள் சீனியர், என்னாச்சு? உன்னை டேங் கூப்பிட்டு வர சொன்னான். டேங்கா? எதுக்கு எதுக்கு? ஏய் கூப்பிட்டு வர சொன்னா வேட, ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க? ஹலோ பாஸ், எதுக்கு இப்போ உன்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? நீ யார் அவன் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க? ஏய் ஜங்குக்கு, யார் இவன்? நீ யார்கிட்டயுமே பேச மாட்டேன், இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது வந்து சீனியர், அது வந்து நான் அவனோட ஃப்ரெண்டு, பேர் பீட்டர். ஓ ஃப்ரெண்டு, ஏய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைமன் தான் இங்கே ஜெய்யை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இங்கே பீட்டர் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அவனுமே அப்படியே பின்னாடி போகிறான். ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ ஜேகே அப்படியே போகிறான். போயிட்டு சொல்லுங்கள் சீனியர், என்ன பேசணும் என்கிட்ட? குக்கி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் சீனியர்? எங்க பாரு குக்கி, எனக்கு இந்த சுற்றி வளைச்சு பேசி டைம் வேஸ்ட் பண்ணி சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா உன்னை இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வர எல்லா டைமையும் உன் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, புரியுதா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு புரியல. புரியலையா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. எந்த மாதிரி பையன் கிடையாது? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்ல பையன்லாம் கிடையாது. எனக்கு யாருமே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து தனியாக தான் வளர்ந்தேன். என்னை சுற்றி யார் என் கூட க்ளோஸ் ஆனாலும் அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க. அதனால நான் யாரு கூடயுமே க்ளோஸ் ஆக மாட்டேன். லவ் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இன்னொன்று சொல்லவா, என் கூட யார் க்ளோஸாக இருந்தாலும் அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, ரொம்ப தூரம் போயிடுவாங்க. என்னால் அவங்களுக்கும் கஷ்டமாகும். நான் ஒரு பேட் லக், எல்லாருக்குமே நான் ஒரு பேட் லக். இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் என்கிட்ட எதை பார்த்து என்ன லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு அன்லக்கி. ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் லவ் அப்படி இப்படிலாம் என்கிட்ட சொல்லிட்டு வராதிங்க. எனக்குன்னு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜேகே சொல்ல இப்போ டேங் டக்குன்னு இழுத்து வச்சு செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சீனியர் என்ன பண்ணுறீங்க? விடுங்க விடுங்க. ஏய் அசையாத சீனியர், விடுங்க சீனியர். அசையாதன்னு சொன்னேன். சீனியர் அசையாத, 5 நிமிஷம் அப்படியே அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போது ஜேகே தேவங்க வந்து என்ன பண்ணுறாருனா அவரோட டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கையை லைட்டாக அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேவோட ஹெட்டில் அப்படியே பேட் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். தேவங்களோட செஸ்ட்டில் அவனோட ஹெட் இருக்குது. ஸோ அவனோட ஹார்ட் பீட் அப்படியே கேட்டுட்ருக்கு ஜேகேக்கு. ஸோ நல்லா இருக்குது, அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகேவோட மூச்சு காய்ச்சும் அப்படியே தேவங்க மேலே பட்டுட்ருக்கு. ஸோ இங்கே பாரு குக்கி, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற, எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நான் அனாதனை, இதுக்கப்புறம் அந்த வார்த்தை நீ சொல்லக்கூடாது, ஏன்னா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி டியர்ஸே வந்துடுது. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டேங்குமே ஃபீல் ஆகுது. ஏன்னா செஸ்ட்டில் தானே சாஞ்சிருக்காரு. ஸோ அவரோட ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி ஈரமாகுது. ஸோ இப்போது டேங் அப்படியே ஜேகே நிமித்தி அவரோட ஃபேஸை கப் பண்ணி, இங்கே பாரு குக்கி, எதுக்கு அழற? இதுக்கு முன்னாடி நீ அழும்போது உன் கண்ணீரை தொடக்க யாருமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நான் இருக்கேன். உனக்கு என்ன நடந்தாலும் உன் கூடவே இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ஜேகே தான், சீனியர் அது வந்து என் கூட யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும், இல்லைனா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜேகே ஒரு மாதிரி தேம்பி அழ. இப்போ டேங் தான் அப்படியே ஜேகேவோட லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜேகே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே டேங் அப்படியே ரொம்பவே சாஃப்டாக மெதுவாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே அந்த கிஸை பிரேக் பண்ணிவிட்டு, யார் சொன்னா நீ பேட் லக்னு? உனக்கு ஒன்று தெரியுமா, ஒன்று நான் என் லைஃப்பில் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்போலேருந்து எனக்கு நடக்கிற எல்லாமே குட்டாக தான் நடக்குது, தெரியுமா உனக்கு? அது வந்து எங்கள் பாரு ஜேகே,
இங்கே யாருமே பேட் லக் கிடையாது. புரியுதா உனக்கு? நீங்களே உங்களை அப்படி நினச்சிக்கிறீங்க. அதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. உனக்கு இதுக்கப்புறம் நான் இருக்கேன். புரியுதா? டேம் டேம் என்கிட்ட யாருமே இப்படி சொன்னதில்லை தெரியுமா? எல்லோரும் என்ன புல்லி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூலில் உனக்கு யாருமே இல்லை, நீ அனாதை, உன்னால் தான் உங்கள் அம்மா அப்பா இறந்து போனாங்க எல்லாம் சொல்லி புல்லி பண்ணுவாங்க. என்கிட்ட யாருமே இப்படி பேசினதில்லை டேம். நீ நீ வந்து நீ வந்து ஏய் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஸ்ட்டில் சாய்ச்சிக்க அங்கே ஜிகேக்கு டியர்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி ஓகே, இப்போ நீ ரொம்ப எமோஷ்னலாக இருக்க, சரி அழுதுக்கோ. என்னோடய செஸ்ட்லேயே சாஞ்சு நல்லா அழுதுக்கோ. இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது. புரியுதா? டேங்க டேங் அழாத. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிகி ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் அப்படியே தேம்பி தேம்பி அழறாரு. அப்படியே அழுது முடிச்சுட்டு சொல்லு குக்கி, இப்போ ஓகேவா நீ? ஓகே தான் ஓகே தான். அப்போது அழாமல் பேச பார்க்கலாம். நான் அழலை. எனக்கு எனக்கு நீ இருக்கியல்ல, அப்புறம் எதுக்கு நான் அழணும்? அவ்வளோதான். இப்போது லவ் யூ டூ சொல்லாமே. அது அது வந்து பர்றா வைக்கமா? ஏய் 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 போட்டேன். ஏய் என்ன பேபி வைக்கப்படுறியா? அது பேபியா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுற, ஸோ இப்படி தான் கூப்பிடணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டாங்க டேங் சொல்ல. ஸோ இங்கே ஜெகிக்கு செம்ம ஷை ஆகுது. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்து நம்மளை பேட் லக்குன்னு நினச்சிட்டு எல்லாருக்கூடையும் பேசாமல் அப்படியே இருப்போம். பட் நான் சொல்கிறேன், இங்கே இருக்க யாருமே பேட் லக்கு யாருக்குமே கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களையே குறைச்சிக்காதீங்க. புரியுதா? ஐயோ ப்ரோ, என்னது இது செம்மையாக இருக்கே உங்கள் லவ் ஸ்டோரி. ஜெமினா என்ன நக்கல் பண்ணுறியா? இல்லை ப்ரோ, சீரியஸாக சொல்கிறேன், பங்கமாக இருக்குது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது நல்லா ஹீரோ மாதிரி வந்து உங்களை எப்படியே கவுத்துட்டாருல்ல? ஆமாம் கவுத்துட்டான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தையை இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கான். எனக்கு அலோனா இது வரைக்கும் ஃபீல் ஆனதே கிடையாது. என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அப்படியா? காலேஜ்லாம் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். ஓ, அப்போ அங்கே ஸ்கூல் ரொமான்ஸு, இதுக்கப்புறம் இங்கே காலேஜ் ரொமான்ஸு, ஒரே ரொமான்ஸ் தான் இல்லை? ஜெமினா கலாய்க்காத. இல்லை ப்ரோ, நிஜமாக சொல்கிறேன். அப்புறம் எப்படி அவர் அங்கே நீங்கள் இங்கே எப்படி? அது வந்து ஆக்சுவலாக அவனுக்கு அப்ராட் போயிட்டு ஜாப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது அவனோட ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ என்னை பார்த்ததுக்கு அப்புறமா காலேஜுக்குலாம் நல்லா தான் போச்சு. அப்புறம் ஜாப்னு வரும்போது அவன் நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டான் என்னை விட்டுட்டு. ஆனால் அவனோட ட்ரீமை அவன் ஃபுல்ஃபில் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் நான் போக சொன்னேன். அவன் போக மாட்டேன்னு சொன்னான். பட் இருந்தாலும் புரியுது ப்ரோ. கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜெமினா. அவன் போயிட்டு என்னால் சுத்தமாக முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவன் கூடவே இருந்து பழகிட்டேனா. ஸோ திடீர்னு அவன் இல்லைன்னு சொல்லி என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. டெய்லி வீடியோ கால் பண்ணுவான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ப்ரோ எல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். அவர் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறது தானே போயிருக்காரு, வருவார், வந்தானே கல்யாணம் தானே. கண்டிப்பாக வந்த உடனே கல்யாணம் பண்ணிப்பான். இதுக்கப்புறம் அவனை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். நான் ப்ரோ, நீ தான் அவனை அனுப்பியிருக்க, இப்போ நீயே ஃபீல் பண்ணிகிட்ருக்க. நான் தான் அனுப்புனேன். பட் சரி விடு ப்ரோ, அதான் இதுக்கப்புறம் உனக்கு தம்பி நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ உன்னை. ஜெமினா, ஆனால் இருந்தாலும் நீ ரொம்ப க்யூட்டு தெரியுமா? நான் ப்ரோ சொன்னேன் நானா? ஆமாம், எனக்கு தெரியல, நான் இவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயும் க்ளோஸ் ஆனதே கிடையாது. என் டேங்க தவிர என் லைஃப்பில் வேறு யாருமே எனக்கு கிடையாது. ஆனால் நீ வந்த ஃபர்ஸ்ட் நாளே எப்படி என் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆன? நீ எல்லா கதையும் சொல்கிற அளவுக்கு. ஐயோ ப்ரோ, அதுதான் இந்த ஜிம்மோட ஸ்பெஷாலிட்டியே. நான் எங்கே இருந்தாலும் இங்கே கல்லுன்னு இருக்கும் ப்ரோ. நான் எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அதான் அவங்ககிட்ட சீக்கிரமாக ஜெல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல ஜெமினா, ஆனால் ஏதோ உனக்கிட்ட எனக்கு ஸ்பெஷலாக தெரியுது. அதான் ப்ரோ, அண்ணன் தம்பி பேண்டிங். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமனும் நம்ம ஜேகே வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் டேய் நல்லவனான்றா இருந்திருக்கான், ஜேகேயை காப்பாற்றிருக்கான். அப்புறம் என்ன? ஏய் யோங்கி, உனக்கு தெரியுமா அவன் நல்லவனு? அப்படி பண்ணதே அந்த எச்சக்கால நாய் தான்டா. என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம், இவன் வெளியே போகும்போது அந்த நாய் எங்கேயோ பார்த்துட்டு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் ஜேகே மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு. டேய் சொல்ல வேண்டியதான்றா ஜேகே கிட்ட. எங்கடா, நான் சொல்லிட்டேன், அவன் கேட்க மாட்டான். அவன் காப்பாற்றுனதுனால ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டான் மச்சான் அவனை. நான் என்ன பண்ணுறது? டேய் அப்புறம் எப்படி தனியாக விட்டு வந்தான் அவனை அங்கே?
டேய் நான் எங்கடா அவனை அங்கே விட்டுட்டு வந்தேன், அவன் தான் என்னை போன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட கான்டாக்டே இல்லை மச்சான். ஆனால் கரெக்டாக என் ஜேக்கே போய் சேர்ற கம்பெனிலேயே அவனும் சேர்ந்துருக்கான். டேய் இப்போ 2 பேரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஆமாம், அதான் எனக்கு காண்டாக இருக்குது. டேய் மச்சான் பார்த்துக்கோ. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, என் குக்கியை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அவன் எதுவும் பண்ணிடுவானோன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இல்லைடா அவனுக்கு யாருமே இல்லைடா, நான் மட்டும்தான் அவனுக்கு இருக்கேன். ஸோ அவனை தனியாக விட்டு வந்தேன் நான் தாங்க முடியல. இப்போ இந்த தலைவலி வேறு. டேய் குக்கி அவனை பார்த்துப்பான்டா, விடு. அதான்டா நானும் காண்டா இருக்குது. சரி ஓகே, எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, நான் போய்ட்டு அவன்கிட்ட பேசிட்டு வரேன். சரி மச்சான் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் போயிட்டு அப்படியே ஜெய்க்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ ஜெய்கே நான் ப்ரோ வால. ஆமாம் அவன் தான் கூப்பிட்றான், போய் பேசுப்போ அப்படின்னு சொல்ல. இப்போது ஜெய்கே தான் அவ்வளோ ஹாப்பியாக அந்த மொபைல் எடுக்கிறாங்க. குக்கி என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா தான் டேங், ஆஃபீஸில் எனக்கு தெரில, ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குது. என்னாச்சு டேங், உடம்பு சரியில்லையா? காய்ச்சலிக்கு தான் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. நீ ஓகே தானே? நான் ஓகே தான். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. சரி பாரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஹே டேங் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை குக்கி, எனக்கு ஒன்றும் இல்லை வை அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே கட் பண்ணிடுற. தலை வலிக்குதுடா டேய். ஐயோ இப்போது நான் இங்கே வேலை பார்க்கவும் முடியல, என்னால் போகவும் முடியல. அவனை மிஸ் பண்ணுறான்னு பீட்டர் மயிறு வேற, தலைவலி மயிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க. என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு கால் பண்ணா என்னமோ பேசிட்டு அவனாக வைக்கிறான். கூப்பிட்டா மறுபடியும் கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடா. சொல்லு குக்கி, என்ன ஆச்சுட்டேன்? எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஆஃபீஸ் எதுவும் பிரச்சனையா என்ன? இல்லை அது கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், அவ்வளோதான். என்னாச்சு? உன்னை பார்க்க முடியல தாண்டா. ஓ நான் கூட வேறு ஏதோ நினச்சி பயந்துட்டேன். சரி என்ன பண்ணிகிட்ருக்க? சும்மா பேபி. வீடியோ கால் வரியா? வீடியோ காலா? எனக்கு ஒன்று பார்க்கணுண்டா. சரி ஓகே இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. போயிட்டு ஒரு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஃபேஸ்லேயே தெரியுது. ஸோ 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே சொல்லு பேபி. அது என்ன, நான் ஊருக்கு வந்தோன்னே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு குழந்தை நிறைய பெற்றுக்கலாம். குழந்தையா? எனக்கு பொண்ணு மாதிரியே க்யூட்டான ஒரு பொண்ணு வேணும். பொண்ணா? எனக்கு பொண்ணு தான் வேணும். ஓகே பெற்றுக்கலாம். அதுக்கு இந்த டைம்லாம் போகணுமே. என்னடா நான் உன் கூட இருக்கும்போது மட்டும் சீக்கிரமாக போயிடுச்சு, இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், போகவே மாட்டேங்குது. டேங் குக்கி நீ ஓகே தானே? சேஃபாக இருக்கியா? ஹே நான் சேஃபாக இருக்கேன் டேங். நீ இதுக்கு என்ன நினச்சிட்ருக்க? ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு. இல்லைடா எனக்கு என்னன்னு தெரில, ஒரு 2 நாளாக ஒரு மாறி இருக்குது. ஒன்று தனியாக விட்டு வந்துட்டேன்னு எனக்கு. ஐயோ டேங் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட தானே வந்து சொல்ல போகிறேன். எங்கே போக போகிறேன்? ஓகே உனக்கு எதுவும் இல்லை தானே? இல்லை. எதுக்குடா அதே கேட்டுட்ருக்க? எங்கே பாரு, ஏதாவது இருந்தால் சொல்லிடு சரியா? சரி குக்கி நான் வைக்கிறேன், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது உன் ஃபேஸை பார்த்தோன்னே. அப்படியா? ஆமாம். லவ் யூ ஸோ மச் பேபி. லவ் யூ டூடா என் குக்கி பையா. சரி ஓகே நீ போ. குக்கி எனக்கு உன்னை ஹக் பண்ணணும் போல இருக்குது. அப்படியா? அது மட்டும் இல்லை, அப்புறம் எல்லாம் பண்ணணும் போல இருக்குடா. ஹே பொறுக்கி கை உட்கால வை. குக்கி போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெகி அப்படியே காலை கட் பண்ணிடுற. ஜெகிக்கு செம்மையாக ஃபுல் ப்ளஷ் ஆயிடுது. ஸோ அந்த பக்கம் டேங் தான். ஐயோ ஃபேஸை பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கே டேங்கு. அமைதியாக இது ஆஃபீஸு, ஊருக்கு போனோன்னா பார்த்துக்கலாம். இன்னும் என்ன ஜஸ்ட் ஒரு 1 இயர் அவ்வளோதான், சீக்கிரமாக போயிடும். அப்படியே போயிட்டு அவனை கல்யாணம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அமைதியாரு, போய் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜெகிக்கு செம்ம ப்ளஷ் ஆயிடுது. ஸோ அப்படியே வெளியே வராங்க. என்ன ப்ரோ மூஞ்சிலாம் ஒரே வெக்கமாக போட்டிருக்கீங்க, என்ன மேட்ரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜமுனா. ஏய் ப்ரோ
என்ன முத்த குத்திங்களா இல்லை இங்கே பாரு கால் தான் பேசணும். சரி ப்ரோ நெத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏய் என்னடா இது மூஞ்சி ஃபுல்லாக பல்லா இருக்கு, போகும்போது அப்படி போனேன். அது ஒன்றும் இல்லை சுகா, குக்கிக்கிட்ட பேசினல்ல அதான். ஓ அப்படி, ஆமாம். என்ன சார் வேறு மூலில் இருக்கீங்களா என்ன? ஏய் சி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே சுகா வந்துட்டு அந்த கம்பெனி போய் தான் வந்து டே கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ சுகா வந்துட்டு பாரிஸ் தான், ஓகேவா? இப்போ அப்படியே போயிட்டு ஜேகே கேபினில் தான் உட்காடுறாங்க. ஸோ கேபினுக்கு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் வந்தோடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது கை கால்லாம். இப்போ அப்படியே அந்த கால் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஓகே சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. வச்சுட்டு அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஷிவர் ஆகுது, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. இப்போ ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரூம்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க, அங்கே காணும் யாரையும். சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்படியே அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்துட்டு அப்படியே அந்த கதவை தாழ் போடுறான். சார் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ தாழ்பால் போடுறீங்க? ஹலோ ஜங்குக், என்ன என் ரூமு, நான் தாழ்பால் போடுறேன், உனக்கு என்ன? சார் ஃபைலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபைலை வாங்குறான். ஃபைலை வாங்கும்போது ஜேக்கியோட கையை டச் பண்ணுற மாதிரி போகிறான். ஸோ ஜேக்கி டக்குன்னு கையை எடுத்துக்கிறாங்க. ஓ எஸ்கேப்பு. இங்கே பாரு ஜங்குக். சொல்லுங்கள் சார். என்ன 2 நாளாக நானும் கேட்டுட்ருக்கேன், முடிவே சொல்ல மாட்டேறியே? சார் நான் முடிவாக சொல்லிட்டேன் சார். நீங்கள் இந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் என்கிட்ட வராதிங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது சார். நான் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. ஏய் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்ப்பா. அப்போ தான் வேலையில் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சார் எனக்கு நான் பார்க்குற வேலைக்கு சேலரி வந்தால் போதும், எனக்கு இன்க்ரிமெண்ட் எதுவுமே தேவையில்லை. ப்ளீஸ் சார் எனக்கு ஃபைலை செக் பண்ணிட்டு கொடுக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெக்கி ஒரு மாதிரி நர்வஸ் ஆக, ஃபைல் தானே செக் பண்ணணும், வா சேர்ந்தே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக, இப்போ ஜெக்கி தான், இங்கே பாருங்கள் சார் கிட்ட வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பின்னாடியே போகிறான். இப்போ அவன் அப்படியே முன்னாடியே வர பிடிச்சி அப்படியே ஒரே தள்ளி விட்டுறான் ஜேகே. நான் தான் சொல்கிறேன்ல சார் என்கிட்ட வராதிங்கன்னு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வேகமாக வெளியே போயிடுறாங்க. ஏனே தள்ளி வர்றியா, ஒன்று வாடுறான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவன் சொல்ல. ஸோ அங்கே ஜெக்கி தான் அப்படி போய்ட்டுறாங்க வேகமாக போய்ட்டு ஒரு கேபினில் உட்காந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. ஜங்கு ஒன்றும் இல்லை அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது அப்படியே ஒரு பர்சன் வந்து ஜெக்கியோட ஷோல்டரில் கையை வைக்க, நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. ப்ரோ என்னாச்சு உனக்கு? நான் தான் ஜிமன் ஓகே. என்ன ஜிமன் என்னாச்சு? ப்ரோ என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை அது ஒன்றும் இல்லை ஜிமன். ப்ரோ அங்கே கேபினுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஏன் ஒரு மாதிரி வந்த? இப்போதுக்கு இப்படி பயப்படுற? என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை ஜிமன், அது சும்மா தான். ஏய் ப்ரோ இங்கே வா என் கூட. ஜிமன் என் கூட வான்னு சொன்னேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் கூப்பிட. இங்கே பாரு ஜிமன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோடய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்கோ ப்ரோ. இங்கே பாரு ஜிமன், இது எனக்கு புதுசு இல்லை, யார்கிட்டே எவ்வளோ லிமிட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? நீ போய்ட்டு உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ப்ரோ அவன் ஒன்றா, இங்கே பாரு ஜிமன் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அங்கே போக, எங்கள் ஜேகே தான் அப்படியே ஒரு சீட்டில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இப்போ டைம் சொன்னது ஞாபகம் வருது. 2 டேஸாக எனக்கு ஏதோ ஒரு மாறி இருக்குடா, நீ நல்லா தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஞாபகம் வருது. நான் நல்லா இல்லை டேயாங், எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீயும் என் கூட இல்லை. அவள் ஒரு மாதிரி என்ன தப்பாக பார்க்குறேன் டேயாங். இது நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ கண்டிப்பாக அங்கேருந்து வந்துடுவா. உன்னோட ட்ரீம் என்னால் வேணாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல டேயாங். எனக்கு ஒன்று இப்போ பார்க்கணும் போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே ஒரு நைட் டைம் தாண்டா ஆகுது. அங்கே நம்ம அவங்க தான் அப்படியே கால் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஐயோ டேங் கால் பண்ணுறான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாதிரி வந்துட்டு அப்படியே அட்டென்ட் பண்ணுறாங்க காலை. ஓகே சொல்லு பேபி, என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பேபி. ஓகே இங்கே என்ன பாரு. என்னாச்சு? நான் இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், அதான் தொடச்சிட்ருக்கேன். என்னை பாருன்னு சொன்னேன் குக்கி. என்ன டேயாங் என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, என்னாச்சு எனக்கு? குக்கி என்கிட்ட மறைக்கிறியா?
ம் உன்கிட்டயா? நானா? ஹே, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க பேபி. நான் எப்படி உன்கிட்ட மறைப்பேன்? நான் உன்கிட்டவே மறைக்கல. ஏய் ஜெகே, நீ ஓகேவா? ஐயோ பேபி, நான் ஓகே தான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. உன்னை தனியாக விட்டு வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு இருக்குடா. நீ நீ நீயே ஒரு இன்னோசென்ட்டு. யார்கிட்டையும் சவுண்டாக கூட பேச மாட்டேன். உன்னை தனியாக விட்டுட்டு ஐயோ பேபி, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. உனக்கு ட்ரீம் இருக்குது, நீ அதை பாரு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம். இல்லைடா, எனக்கு 2 நாளாக சுத்தமாக சரியில்லை. நீ எதைங்கிட்ட மறைக்கல தானே? ம் மறைக்கலையே. நிஜமா? நிச்சயமா. மறைக்கலனா ஓகே தான். ஓகே தான். ஆமாம், ஃப்ரெஷ்ஷானேன்னு சொல்கிற, ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்குது, மாற்றலையா நீனும்? இல்லையே, நான் இப்போ தான் வந்தேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ கூப்பிட்டியா, அதான் அப்படியே வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி ஓகே. அப்போது ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண? ஆமாம், ஆஃபீஸ் போட்டு போன ட்ரெஸ்ஸை வீட்டுக்கு வந்தோடனே மாற்றிடணும், இல்லைனா ஜெர்ம்ஸ் வந்துடும். ஒரு மாற்று, ஓடு 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 ஓடு. சரி ஓகே, நீ கட் பண்ண, நான் மாற்றிட்டு வந்து உன்னை கூப்பிட்றேன். ஏய் பேபி, என்ன இப்படியே காலையிலே மாற்றலாமே. ஹாய் பொறுக்கி. குக்கி. படா பொறுக்கி. குக்கி குக்கி ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. டேய் குக்கி, நான் என்ன உன் பக்கத்தில் இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். அப்படியே ஒன்று ஏதாவது வந்து பண்ணவா போகிறான்? ப்ளீஸ். இல்லை இல்லை, நான் காட்ட மாட்டேன். ஆமாம், இல்லைன்னா பார்த்ததே இல்லை பாரு. எல்லாம் பார்த்தது தானே, எல்லாம் பண்ணது தானே, அப்புறம் என்ன? இங்கே பாரு, இப்படிலாம் பேசினா உன்னை கொன்றுவேன். ஹே குக்கி, காட்டேன். என்னால் முடியாது. டேய், நீ எதையும் காட்ட வேணான்றா, ஷர்ட்டை மட்டும் கலட்டுறா, உன் ஹிப்பை மட்டும் பார்த்துக்கிறேன். போ. டேய் 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 டேய், அந்த வளைவை பார்க்காம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. குக்கி ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை காமிய. நான் காமிக்க மாட்டேன், போடா. ஏய் காமிக்கிறியா இல்லை என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? பக்கத்துல இல்லைன்னு தைரியமாக பேசுகிற. ஆமாம். இப்போ நீ காமிக்க மாட்டேன். ம் சரி ஓகே, அப்போ நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்காவோட ஷர்ட் பட்டின கலட்ட. நோ 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 நோ. என்ன நோ? நோ. ஏன் நீ பார்க்கலையா? இல்லை, நான் உங்ககிட்ட கேட்டேனா? அப்புறம் வேற? நான் பார்க்கல. ஏய் அப்போ எனக்கு காமிடா. போ. காமிக்க முடியுமா முடியாதா? காமிக்கிறேன். காமி அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க சொல்ல. ஸோ இப்போ ஜேகே தான் அப்படியே கீழே அவரோட ஷர்ட் தானே போட்டிருப்பாரு. ஸோ கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குறாங்க. டேய் என்னடா கடைக்கு திறப்பு விழாவாக பண்ணுற, இப்படி தூக்கிட்டு இருக்க, மொத்தமாக கலட்டுறா. கழட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து அந்த ஷர்ட்டை மெதுவாக மேலே தூக்குறாங்க. ஸோ அது அப்படியே இப்போ வந்து லைட்டாக அப்படியே தெரியுது. குக்கி இன்னும் கொஞ்சம், இன்னுமா அப்படின்னு சொல்ல அங்கே ஜெகையுமே அப்படியே லைட்டாக தூக்குறாங்க. பா என்ன இப்படா ஒன்றுது. இப்போ மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தேன்னு வையேன், என்ன பண்ணியிருப்ப? எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் எதுவுமே கொடுத்து வைக்காமல் போச்சு. இப்படி ஒரு அழகான பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இப்படி வந்து எவனுக்கும் இந்த கொடுமை நடக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே நான் போகிறேன். ஏய் எங்கே போகிறேன்? சட்டையை கலட்டுறா ஃபுல்லாக. கலட்டு பேபி ப்ளீஸ். நீ இப்போ ஏய் கலட்டுறா அப்படின்னு சொல்ல அங்கே ஜேகே தான் அப்படியே மேலேருந்து ஒவ்வொரு பட்டனாக கலட்டுறாங்க. எங்கள் டியாங் தான் அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. டேய் 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 குக்கி, எதுக்குடா இப்படி வச்சுருக்க பாடியை? எப்படி வச்சுருக்கேன்? இப்போ மட்டும் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டியே. பொறுக்கி, போதும் வர்ணிச்சதெல்லாம் போய் தூங்கு போ. மார்னிங் ஜாப் போகணும்ல. ஆமாம் போகணும். இப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேனே. விட்டா நீங்கள் விடிய கூட பார்த்துட்டே இருப்பீங்க. போங்க சார் போங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜேகே கட் பண்ண. டே கட் பண்ணிட்டான்டா. குக்கி நீ ஓகேவா? நீ ஓகேவா இருக்கணும். ஏன்னா நீ எப்போவுமே சேட் ஆகிடவே கூடாது. உனக்கு எதுவுமே தப்பாக நடக்கக்கூடாது. நான் உன்னை விட்டு தூரமாக வந்தது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா. நீ ஓகேவா இல்லையான்னு நீ சொல்கிற ஓகேன்னு, ஆனால் எனக்கு தெரில என் மனசு எதுக்கு இவ்வளோ அடிச்சுக்குது, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு. நீ ஓகேவா இருக்கணும் குக்கி, நீ ஓகேவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்டேன் அவங்க நினைக்க. ஸோ அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஸோ அங்கே அப்படியே பஸ்ஸில் தான் போவாங்க ஜேகே எப்போவுமே. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே
ஜங்குக். ஆ, ஹே பீட்டர், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே பஸ்ஸில் வரலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆமாம். அப்புறம் எப்படி போகுது? இப்போலாம் நீ வர வர என்கிட்ட சரியாக பேச மாட்டேற. ஐயோ பீட்டர், அப்படிலாம் இல்லை, உன்கிட்ட பேசுகிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கா, ஸோ அதான் உன்கிட்ட பேசுகிறது இல்லை, சாரி. ஓகே ஓகே, உன்கிட்ட பேசுகிறதுக்கா? அப்போ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்றுக்க. ஸோ இப்போது ஆக்சுவலி அந்த பஸ் வந்து பிரேக் ஸ்டாப் ஆகும்ல, ஸோ அப்போ வந்துட்டு பீட்டர் வந்து அப்படியே போய்ட்டு ஜேகே மேலே விழறான். பீட்டர், சாரி ஜங்கு, பஸ்ஸு பிரேக் போட்டாங்களா, அதனால தெரியாமல் இடிச்சிட்டேன். ஓகே ஓகே பீட்டர், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்க. ஸோ இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். இவனுக்கு என்னாச்சு, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயுமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க கம்பெனிக்கிட்ட வந்துடுற. ஸோ அப்படியே இறங்கி போயிடுறாங்க ஜேகே. ஹேய் ஜங்குக். சொல்லு பீட்டர். நைட்டு டின்னர் போகலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கே, இல்லை முடியாதே. ஓ அப்படியா, சரி போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை நீ போய் ஒர்க்கை பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் சொல்லிடுற. ஏண்டா, நானும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கேன், உனக்கு டேங் தான் முக்கியம் இல்லை? டேங். அன்னைக்கு மட்டும் அவன் ப்ரப்போஸ் பண்ணி நீ ஏற்றுக்காமல் இருந்திருந்தா அன்னைக்கே நான் அவனை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனால் அந்த டேங்க் ஓகே சொல்லிட்டல நீ, இப்போ வரைக்கும் அப்படியே ஒன்றா சுற்றுறீங்க. இதுக்கப்புறம் உன்னை விடவே மாட்டேன் ஜெக்கி. எனக்கு தெரியல, எனக்கு நீ வேணும். ஃப்ரெண்டாக நான் எவ்வளோ தானே நல்லவனாவே நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். ஸோ இந்த பக்கம் இவனுக்கு என்னாச்சு, ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கையும் போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. ஜிமின் வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டே அப்படியே நல்லபடியாக போயிடுது நம்ம ஜங்குக்கு. ஏன்னா அந்த ஹெச்ஐயுமே வந்திருக்காது இன்றைக்கி, அந்த ஹெச்ஆர் அவனுமே வந்திருக்க மாட்டான். ஸோ அப்படியே ஜாலியாக ஃபன்னாக போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படியே நைட் டைம் ஆக ஜெக்கி அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே டாங்க் தான் கால் பண்ணுறாங்க, பட் ஏன் கால் பிக் பண்ணல. என்னாச்சு, ஒர்க்கில் இருப்பானோ? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் ஃபுல்லாக டேங் கால் பண்ணவே இல்லை. அப்படியே மார்னிங் டைம் ஆகுது, அப்படியே மறுபடியும் கால் பண்ணுறாங்க, பட் டேங் இப்போ கால் பிக் பண்ணல. ஸோ இப்போது 2-3 தடவை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே டேங் தான், என்ன குக்கி என்னாச்சு டேங், நைட்டும் கால் பண்ணல, இப்போவும் கால் இருக்குல்ல, என்னாச்சு? குக்கி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், காலை வைக்கிறியா? அட்டன் பண்ணலன்னா தெரிஞ்சுக்கோ நான் பிஸியாக இருக்கேன்னு, புரியுதா? ஓகே, அதுக்கு கோவப்படுறேன், பொறுமையாக சொன்னவன் நான் கேட்டுப்பண்ணே. வை குக்கி, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை வச்சுறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒர்க் டென்ஷனில் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேங் ஜேக்கியும் போயிடுறாங்க. ஸோ அங்கேயுமே என்னம்மா டேங்க்கு செம்ம ப்ரெஷராக போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்லாம். அவர் செம்மையாக ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கே போயிடுறாரு, அந்தளவுக்கு இருக்குது, ரொம்ப ஒர்க் இருக்குது. சுகாவுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணாலும் அங்கே முடியல, அவர் அவ்வளோ ஒர்க்கில் இருக்கார். ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜேகே கிட்ட வந்துட்டு பேச வந்து டைம் கிடைக்க மாட்டேங்குது டேங்க்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாள் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது, டைம் வந்து அப்படியே பெருசாகிட்டே இருக்குது, அவங்களுக்குள்ள பிரேக் வந்து ஏதோ பெருசாகிற மாதிரியே இருக்குது. இப்போ ஒரு 2 days ஆயிடுச்சு, நம்ம டேங் கால் பண்ணவே இல்லை ஜேகேக்கு. ஜேகேயுமே கால் பண்ணி பார்த்துருப்பாங்க, டேங் எடுக்கவே இல்லை. ஸோ இப்போ ஆஃப்டர் 2 days கழிச்சு தான், ப்ரோ என்னாச்சு உனக்கு, ஏன் சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை ஜமுனா, டேங் எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஐயோ ப்ரோ, அதுக்கா சோகமாக இருக்க? அவருக்கு வேலை இருக்கும் ப்ரோ, அப்ராடில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அப்புறம் வேலை இருக்காமல் இருக்குமா, ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதாவது இருந்திருக்கும், அதனால தான் கால் பண்ணல. விடு ப்ரோ, அதுக்கா சோகமாக இருக்க? இல்லை ஜிமுனா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் என்கிட்ட பேசாமல் இருந்ததே இல்லையா, இப்போ திடீர்னு பேசாமல் இருக்கும். ஐயோ ப்ரோ, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ப்ரோ, ஃப்ரீயாக விட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் போயிடறாங்க. ஸோ எங்கள் ஜெக்கிக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு போகுதுடா, அப்படியே ஒரு நைட் டைம் ஆகுது. ஸோ அப்போது ஜங்குக், சொல்லு பீட்டர், வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம், என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, இன்றைக்கி டின்னர் போகலாமா? இட்ஸ் ஆல்ரெடி 11 o'clock. நான் டின்னர் சாப்பிட்டேனே கேன்டீன்லேயே. ஓ சாப்பிட்டேன், சரி ஓகே போ. ஓகே பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக பீட்டர் அப்படியே பின்னாடியே வரான். பீட்டர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜேகே, உனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் அதுக்கு தான். இல்லை பீட்டர், நான் போய்க்குவேன். இல்லை ஜங்கு, நீ வேற பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் உன் ஃப்ரெண்ட் இல்லை, அதான் பாதுகாப்பு கொடுக்குறேன். பீட்டர், நீ ஒரு மாதிரி பேசுகிற. இல்லை ஜங்கு, நான் நல்லா தான் பேசுகிறேன். போ 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 போ, ரொம்ப அழகாக இருக்கியா, நாட்டுக்கட்ட மாதிரி. ஸோ எவனாவது வந்து ஒன்றா கொத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? பீட்டர் நீ போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர.
இவன் எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டே கீழே ஒரு மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பேக்கை வச்சு பின்னாடிலாம் மறைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜேகேக்கு அப்படியே போயிட்டுருக்காரு. ஸோ அப்படியே மொபைலை எடுத்து டேங்க்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டேங் தான். என்ன குக்கி என்னாச்சு? டேங் என்ன பண்ணுற? என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன் எல்லாம் பிஸியாக இருக்கேன்னு, அப்புறம் என்ன? இல்லை டேங், அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது அந்த பீட்டர் இருக்கான்ல. ஆமாம், அவன் என்னப்போ? அவன் வந்து இதோ வரேன் சார். இரு ஒரே நிமிஷம் இரு, அங்கே சார் கூப்பிட்றாங்க, போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அது டேங்க இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிட்டு போகிறாங்க டேங். ஸோ இங்கே அது அது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. பீட்டர் என்ன கால் பண்ணிய? யாருக்கு பண்ண? அது வந்து ஜிமனுக்கு. ஜெமனுக்கா? ஆமாம், என் கம்பெனியில் போய் எனக்கு புதுசாக இன்டர்ன் ஒரு பையன் சேர்ந்துருக்கான். அவன் தான் கால் பண்ணான். நாளைக்கு வரமாட்டேன்னு சொன்னான். ஓ சரி, ஓகே ஜாங்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு போக இப்போ அப்படியே வீடு வரைக்கும் ஓகே பீட்டர் நீ கிளம்பு. ஓகே ஜாங்கோ, பார்த்து பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இங்கே ஜேகேக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்குது. ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு இவனுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான், டேங் சொன்னது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ டேங் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பானா, அவன் உங்ககிட்ட பழகிற விதம் சரியில்லை, அவன் உன்கிட்ட வேறு இன்டென்ஷனில் பழகிறான், நீ தான் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான், பார்க்குற விதம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் ஜேகே வந்துட்டு இல்லை அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பான். ஸோ இப்போ தான் ஒரு மாதிரி ஜேகேக்கு பயமாகுது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறாங்க டேங்க்கு. ஏய் என்னடா இப்போ உனக்கு? டேங் ஏன் இப்போ கோவப்படுற? டேய் எனக்கு ஒர்க் இருக்குடா, ப்ரெஷராக இருக்குது. சரி ஓகே கோவப்படாத. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு? அதான் சொல்கிறேன் எல்லாம் ப்ரெஷராக போயிட்டுருக்குன்னு. சரி ஓகே கோவப்படாத. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் ஏதோ பீட்டர்னு சொன்னியா, என்னாச்சு அவனுக்கு? என்னப்போ? அது வந்து அவன் இன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? டேய் மச்சான், என்னடா அங்கே கூப்பிட்றாங்க மீட்டிங்க்கு. ஏய் குக்கி வரேன் இரு. டேங் அது டயத்துக்கு சாப்பிட்ரு. சரி வை அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே காலை கட் பண்ணிட்டு மீட்டிங்கு போயிடறாங்க. சரி எங்கள் ஜேகே தான், ஐயோ இவன் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கான், இதை நான் இப்போ சொன்னேன்னா என்ன தான் திட்டுவான், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூட் அவுட்லேட்லேயே இருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே ஒரு நைட்டு 12 o'clock அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே நம்ம ஜேகே கால் வருது. இப்போது ஜேகே அப்படியே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, டக்குன்னு அப்படியே எழுந்திருக்கிறாங்க. டேங் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி டேங் சொல்லிட்டேன். குக்கி என்ன பண்ணிகிட்ருக்க? தூங்கிட்டியா? தூங்கிட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக போச்சுட்டே, செம்ம டென்ஷன். 10 ப்ராஜெக்ட் இருக்குது, 1 monthக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணுமா, நான் என்ன பண்ணுறது சொல்லு? சரி புரியுது. நீ சாப்பிட்டே தானே? சாப்பிட்டேன். அப்புறம் உனக்கு எப்படி போகுது? நல்லா போச்சு. குக்கி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நானும். அப்புறம் நான் பீட்டர். ஏய் அவனை பற்றி இங்கே பேசாத. அது இங்கே பாரு குக்கி, நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவனை பற்றி பேசாத, எனக்கு கடுப்பாகுது. இல்லட்டையாம் பேசாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகே நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. ஸோ அப்படி ஒரு 1/2 hour பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு குக்கி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். டேங் அது நான் தூங்குறேன், மார்னிங் பண்ணுறேன் முடிஞ்சா. சரி ஓகே டேங் ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, இவனை பற்றி சொல்லவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு 1 week பாஸ் ஆகுதுடா. இங்கே நம்ம பீட்டர் வந்துட்டு இதே மாதிரி தான் டெய்லி பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல, அவனுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த பக்கம் டேங்கும் ரொம்ப ஒரு மாதிரி பிஸி ஸ்கெடியூலில் இருக்கான், அவன்கிட்டயும் சொல்ல முடியாது. அவன் பீட்டரை பற்றி பேச்சு எடுத்தாலே காண்டாகிறான். ஸோ இப்போ ஒன் டே அப்படியே பீட்டர் தான் பின்னாடி வந்துட்டுருக்கான். பீட்டர் நீ எதுக்கு டெய்லி இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு உன்னை பார்த்தா. என்ன ஜங்கு பயமாக இருக்கா? என்ன பார்த்தாவா? நான் தான் ஃப்ரெண்ட் ஆச்சு, எதுக்கு பயப்படுற? அது ஒன்றும் இல்லை, நீ இப்போ வர ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிகிட்ருக்க. வியர்டாக பண்ணுறேனா? நானா? ஆமாம் நீ தான். சரி ஓகே ஜங்கு, இப்போ நான் ஓப்பனாக சொல்லவா? என்ன சொல்ல போகிறா? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. பீட்டர் என்ன பேசுகிற நீ? நானும் டேங்கும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், லிவிங் டுகெதரில் இருந்தோம். இப்போ நீ வந்து இப்படி சொல்லிகிட்ருக்க, இல்லைன்னு உனக்கு தெரியுமே. எல்லா கருமமும் எனக்கு தெரியும். எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, எனக்கு நீ வேணும், அவ்வளோதான்.
என்ன பண்ணுற நீ? இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? ஏய், என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க? இதாண்டாண்ணா, இதுதான் என் கேரக்டர். எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். ஒன் நைட் அதுவா பார்த்துக்கிறேண்ணா, அது போதும் எனக்கு. இச்சி, என்ன பேசுகிற? ஒன் நைட்டா? பீட்டர், நீ இவ்வளோ கேவலமானவனா? ஏய், ஆமாண்டா, நான் கேவலமானவன் தான். என்ன பண்ண போகிறேன்? இங்கே பாரு பீட்டர், இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ என் ஃப்ரெண்டு. நான் உனக்கு ஃப்ரெண்டுப்பா, ஆனால் நீ எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு நீ வேணும். உன்னை ஒரு நாளாவது நான் அனுபவிச்சே ஆகணும். இங்கே பாரு, ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க. நான் உன் ஃப்ரெண்டு, அதில் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? அவனை நானும் ஒன்றா இருக்கோம். ஏய், அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என் கூட ஒரு நைட் மட்டும் வா, அவ்வளோதான். இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தால் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஓ, கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? எங்கேயாவது நீ போனா தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பீட்டர் அப்படியே பக்கத்தில் வர ஜெய்கிக்கு ரொம்ப பயமாகிடுது. ஸோ அப்படியே வேகமாக ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஓடிட்டு வேகமாக போய்ட்டு அவங்க வீட்டுக்குள்ளே தான் கதவை சாத்திக்கிறாங்க. ஏய், கதவை தோற, ஜங்கூக், கதவை தோற. இங்கே பாரு பீட்டர், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுது, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். நீ என் ஃப்ரெண்டாக இருக்க காரணத்தினால நான் உன்னை இப்போ மன்னிச்சு விடுறேன். நீ ப்ளீஸ் போயிடு, இல்லை கண்டிப்பாக நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அழ, இங்கே இன்றைக்கி நீ விட்டுட்டேன்டா, ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக நீ கிட்ட மாட்டுவேன் அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இங்கே ஜேகே தான் கதவுக்கு பின்னாடி உட்காந்துட்டு அப்படி அழறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ அந்த பக்கம் டேங்க பார்த்தோன்னா அவர் செம்ம பிஸியாக இருப்பார் ஒர்க்கில். ஸோ ஜெகே கால் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருந்திருக்குமா. ஸோ செம்மையாக பிஸி ஆகிட்டார். இந்த பக்கம் நம்ம ஜெகேக்கு யார்கிட்ட போய் சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே புரியல. ஸோ 2 டேஸ்க்கு வந்து வீட்டை விட்டு வெளியவே போயிருக்க மாட்டாங்க, வீட்டிலே இருந்திருப்பாங்க. ஜெகேயும் கால் பண்ணி பண்ணி பார்த்துருப்பாங்க, பட் நம்ம டேங்க எடுத்துருக்கவே மாட்டார். ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆக இப்போது 3rd டே தான்டா நம்ம ஜெகே வந்துட்டு ஓகே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ போனாங்க. ஜெமன் தான், ப்ரோ 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 உனக்கு என்ன ஆச்சு ப்ரோ? உன் நம்பர் கூட என்கிட்ட இல்லை. 2 டேஸாக நானும் நீ வருவன்னு பார்க்குறேன், ஏன் வரல? என்னாச்சு உனக்கு? அது ஒன்றும் இல்லை ஜெமன், நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு உனக்கு? உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை ஜெமன், எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும். நீ போறியா? நான் அப்புறம் உன்கிட்ட பேசுகிறேன். ப்ரோ, நான் அப்புறம் பேசுகிறேன் ஜெமன் அப்படியே சொல்லிட்டு ஜெய்கே போக அங்கே ஜிமன் தான், என்ன ஆச்சு இவருக்கு? ஒருவேளை அவர் பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவனுக்குமே ஒரு மாதிரி இருக்குது ஜிமனுக்குமே. ஸோ இப்போ அப்படியே இன்னொரு மத்தியானம் அந்த மாதிரி டைம் காட்டினோன்னா அங்கே ஜிமன் தான் அப்படியே ஜேகே சேரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே முட்டி போட்டுடுறாங்க. ப்ரோ உனக்கு என்ன ஆச்சு சொல்லி என்கிட்ட ப்ளீஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமன், என்ன பண்ணிகிட்டு இருக்க? இங்கே பாரு ப்ரோ, நீ சேடாக இருக்கிறதுனால பார்க்க முடியல ப்ரோ, நீ இப்படி கிடையவே கிடையாது. என்னாச்சு? உங்ககிட்ட பேசலையா? இல்லை, அவன் என்கிட்ட பேசியே 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. என்ன சொல்கிறீங்க? ஒரு பொறுப்பு இல்லை, பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசுவோம் அப்படி இப்படின்னு என்ன சொல்லிடுறீங்க நீங்கள்? அந்த மனுஷனை இங்கே பாரு ஜெமன், அவர் ஒர்க்கில் இருப்பார். அதான் என்ன ஒர்க்கு? பாய் ஃப்ரெண்டை பேச முடியாத அளவுக்கு என்ன ஒர்க்கு அவருக்கு? இப்போ பாரு நீ சேடாக இருக்கல ப்ரோ. ஜெமன் எனக்கு ஒன்றும் இல்லை விடு ப்ரோ. அவர் பேசல மட்டும் தான் உனக்கு சோகமா, மற்றபடி எதுவும் இல்லை தானே? இல்லை ஜெமன், நான் நல்லா இருக்கேன். வேற ஏதாவது தான் தம்பிகிட்ட சொல்லு ப்ரோ. சொல்கிறேன் கண்டிப்பாக. உனக்கு நான் இருக்கேன் தெரியும்ல, ஞாபகம் வச்சுக்கோ. தம்பியோ தெரியும் உனக்கு. சரி ஜெமன், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் தாண்டா காட்டுறோம். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பயந்துட்டே போகிறாங்க. சரி நைட்டு அவனை காணும். இப்போ அப்படியே போயிடுறாங்கடா. போயிட்டு அப்பா எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு பெட்டில் படுத்துட்டு மொபைல் பார்க்குறாங்க. பார்த்தா டேங்கிட்டேருந்து எந்த கால் டெக்ஸ்ட் எதுவுமே வரல. டேங், ஏன் எனக்கு கால் பண்ண மாட்டேறேன்? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒன்று. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் உன்கிட்ட பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஜெக்கே தாண்டா, பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை, தினமும் ஒரு முத்தம் தந்து கொலை காஃபி கொடுக்க நீ இல்லை, விழியில் விழும் தூசி தன்னை நாவால் எடுக்க நீ இங்கு இல்லை, மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்த்து வைக்க நீ இங்கு இல்லை, நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமாவதேனோ, வானிங்கே நீலமங்கே, இந்த உவமைக்கு இருவரும் விளக்கமாவதேனோ
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சண்டா அப்படியே சிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தூங்கிடுறாங்க. இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. பட் நம்ம டேங் கால் பண்ணவே இல்லை ஜங்குக்காக்கு. ஸோ இப்போ ஒன் டே தாண்டா அப்படியே ஜாப் முடிச்சுட்டு ஆக்சுவலாக அந்த 1 வீக் வந்துட்டு வந்துருக்க மாட்டான். ஸோ அந்த ஜாப் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படியே குறிக்கால் வந்து நிற்கிறான் அந்த பீட்டரு. ஸோ இப்போ ஜேகே தான், பீட்டர் நீயா? நானே, அது நானே. உன்னை அடையணும்னு நினைக்கிறதும் நானே, இப்போ அடைய போகிறதும் நானே. இங்கே பாரு பீட்டர், நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் என்னை வெளியே நான் போகணும். எங்கே போகிற? ஏண்டா உனக்குலாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஸ்கூல் படிக்கிறதும் பின்னாடி நாய் மாதிரி, எப்படி நாய் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். உனக்கு டேங் முக்கியம். அப்படி என்ன போட்டு மயங்கினா உன்னாவன்? எதை காட்டி மயங்கினா? இங்கே பாரு, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற. ஒழுங்கா என்னை விட்டுரு. என்னடா விட்டுருன்னு நானும் சரி புள்ள புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆசையை அதுவே தீர்த்து வைக்கும்னு சொல்லிட்டு விட்டா. இப்போ 1 வீக் ஆச்சு, ஏன் எதுவுமே பண்ணல? இல்லை, என்ன உனக்கு பிடிக்காதுன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, எது கொடுக்கல? நீ என் ஃப்ரெண்டு, நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே நினச்சேன். நீ இப்படி எதுக்கு பண்ணிகிட்ருக்க? ஃப்ரெண்டு என்ன ஃப்ரெண்டு? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாவது தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இப்போது உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஜேகே அப்படியே ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு அவனும் ஓடுறான். ஸோ இப்போ போகிற வழியில் ஜேகே அப்படியே டேங்க்கு தான் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே டேங்க் மீட்டிங்கில் இருக்கான். ஸோ அப்படியே பார்க்குறான். அவனுக்கு செம்ம கோவம் வருது. இவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை மாதிரி எதுக்கு இத்தனை கால் பண்ணிகிட்டு இருக்கான்? பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணிடுறான். சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே போட்டுடுறான். டேங் காலை எடு, டேங் காலை எடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்குறான். சுவிச் ஆஃபா? ஐயோ நான் என்ன பண்ணுவேன், யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. யார் இது? புது நம்பராக இருக்கே. ஹலோ, யாரை பேசுறது? ஜெமன் நான் ஜங்குக் பேசுகிறேன். ப்ரோ என்னாச்சு ப்ரோ உனக்கு? ஜெமன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பேட்டர் என்னை துரத்திட்டு வரா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜெமன். ஐயோ ப்ரோ இரு அமைதியாரு. அதனால ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஏதாவது ஒளிகிற மாதிரி இடம் வச்சா நீ போய்ட்டு ஒளிஞ்சுக்கோ. இல்லை ஜெமன், எனக்கு பயமாக இருக்குது ஜெமன். ஒரு மாதிரி பேசுகிறேன் ஜெமன், எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? இருங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் உடனே போகிறேன். இல்லை ஜெமன், அவன் ஏதாவது என்ன பண்ணிடுவான். இங்கே பாருங்க ப்ரோ, அங்கே சுற்றி பாருங்கள், நல்லா பாருங்கள். அங்கே ஏதாவது இடம் இருக்கும், அங்கே போய் ஏதாவது ஒளிஞ்சுக்கோங்க. இன்னும் நான் 10 நிமிஷத்தில் அங்கே ஒரு நீங்கள் காலையில் இருங்க சரிங்களா? ஜெமன் எனக்கு காலையில் இருங்க ப்ரோ, காலையில் இருங்க அப்படியே சொல்லிட்டு அங்கே ஜெமன் அப்படியே அவனோட பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே போகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஸோ போயிட்டு பார்த்தா அங்கே ஆக்சுவலாக ஜேகே லைனில் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே போலீஸில் கூட்டிகிட்டு வரான். வந்துட்டு தேடி பார்க்குறாங்க, எங்கே இருக்கானே தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு ஜேகேயோட வீடுமே தெரியாது நம்ம ஜெமனுக்கு. இப்போ தான் நம்பரே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே அலசி ஆராயிறாங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ இப்போ ஒரு இடத்துல தான் அப்படியே நாட்டுக்கட்ட எங்கடா என்கிட்ட தப்பிக்க பார்க்குற? தப்பிச்சிருவியா? எத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு உன்னை அப்படியே விட்டுருவேனா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே லாக் பண்ணிடுறான். இங்கே பாரு பீட்டர், நான் உன்னை ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன். நீ இப்பெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. ப்ளீஸ் என்னை விட்டுரு. என்ன விட்டுரு அதெல்லாம் விட முடியாது. எனக்கு நீ வேணும். இன்னைக்கு நைட்டு மட்டும் அப்படியே கோஆப்ரேட் பண்ணணும். நான் பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தெரிய வேணாம்ப்பா. அவனும் ஊரில் இருக்கான், உனக்கே ஒரு மாதிரி இருக்கும்ல. நம்ம வேணா இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம். காலைல நீ யாரோ நான் யாரோ, எனக்கு தேவை உன் கூட ஒரு நாள், அவ்வளோதான். இங்கே பார் ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாத போயிட்டு, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு என் டேங் மட்டும்தான். நீ எனக்கு வேண்டாம், நீ போயிடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. குழந்தை மாதிரி பண்ணாத ஜங்குக், இப்போ நீ மட்டும் என்னால் தப்பிக்கவே முடியாது என்கிட்ட இருந்து. எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க? இங்கே பாரு ப்ளீஸ் என்ன விட்டுரு ப்ளீஸ், என்ன விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். இந்த நாய் ஓவராக பேசிகிட்டு இருக்கு. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு பீட்டர், நான் இங்கே நடந்தது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அவங்ககிட்டையும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு ப்ளீஸ். என்னடா சொல்ல மாட்டேன்? சொல்லி தான் பாரு. அவனால் என்ன பிடுங்க முடியும்? அவன் இருக்கான் அப்படியா? இல்லை நான் இருக்கேன் இங்கே, என்ன அவனால் என்ன பிடுங்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிட்ட வரான். ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிறாங்க. ஸோ இப்போது பின்னாடியிலேருந்து பீட்டர் மண்டையிலே ஒன்று விழுகுது கட்டையை வச்சு. ஸோ பின்னாடி நம்ம ஜெமன் தான் அப்படியே கட்டையோடு நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே பீட்டர் மயங்கி விழுந்துடுறான். ஸோ இப்போ ஜெமன் தான் அப்படியே ஜெயிக்க கிட்ட போயிட்டு ப்ரோ இங்கே பாரு நான் ஜெமன் நீ ஓகே தானே?
ஜெமன் 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 அவ வந்து இங்கே பாரு ப்ரோ, ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை. அங்கே பாரு, போலீஸ் வந்திருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அவனை, உனக்கு ஒன்றும் இல்லை சரியா, நான் இருக்கேன் உன் கூட. இங்கே பாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஜிமன், நான் ரொம்ப பயந்துட்டேன். அவன் எப்படி பேசினான்னு தெரியுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன் ஜிமன், எனக்கு ரொம்ப பயமாக வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜிமன், ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ ப்ரோ, ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் அழுகிறது நீ பாட்டு, குழந்தை பிள்ளையாட்டும், அதுக்கெல்லாம் அழுவாங்களா? விடு பார்த்துக்கலாம், அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான் ஜேகேயை. இப்போ ஜிமன் தான் அப்படியே ஜேகே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே விட்டுட்டு, ப்ரோ நான் வேணா இங்கே இருக்கவா? இல்லை ஜிமன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லை ப்ரோ, உனக்கு ஓகேனா நான் இங்கே இருந்துக்கிறேன். இல்லை ஜிமன், பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். அதான் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. சரி ப்ரோ, ஆனால் ஏதாவது ஒன்று கால் பண்ணு சரியா? சரி கண்டிப்பாக. அவங்க கால் பண்ணியா? பண்ண ஜிமன். என்னாச்சு, எதுவும் சொன்னியா? ஆனால் அவன் எடுக்கலையா? இன்னும் பேசலையா? இல்லையே, இன்னும் பேசல. என்ன ப்ரோ சொல்கிற? அவருக்கு என்ன ஆச்சு? தெரியல, என்கிட்ட பேசல. அவன் கால் பண்ணா, அது சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. பேட்ரி டெட் ஆயிடுச்சானு தெரியல. அவனை என் கையில் மட்டும் கிடைக்கிட்டேயாங்க, அவனை நசுக்கிறேன் நான். ஜெமன், டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்ப வீட்டுக்கு, பார்த்துக்கலாம். ப்ரோ உனக்கு ஏதாவது ஒன்றா கால் பண்ணு சரியா? சரி ஜெமன், நீ பார்த்து போயிடுவியா? நான் போயிடுவேன் ப்ரோ, நீ கால் பண்ணு. சரி ஜெமன், நீயும் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண. ஓகே ப்ரோ, பார்த்து பத்திரமா இரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துட்டு செம்மையாக அழறாங்க. நீ ஏன் காலை எடுக்கல? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஏன்டா ஏன் காலை எடுக்கல? எனக்கு இங்கே ஏதாவது நடந்துச்சுன்னா உனக்கு தெரியும் தானே? அப்புறம் எதுக்கு நீ காலை எடுக்கல? இன்னைக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஆனால் நீ இப்போ வரைக்கும் எனக்கு கால் பண்ணுவே இல்லை. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமா என்கிட்ட வந்துடுடா. இந்த டிஸ்டன்ஸ் நம்மளை பிரிச்சிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குட்டேயா. எனக்கு இப்போ நீ என் கூட இருக்கணும் போல இருக்குட்டேயா. எனக்கு காலாச்சு பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்து செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க ஜங்குக்கா. ஸோ இப்படியே அந்த நைட்டு அவர் அழுதே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். நம்ம ஜங்குக்கா அப்படியே ஜாபுக்கு போயிருப்பாங்க. ஸோ அங்கே ப்ரோ நீ ஓகேவா? ஓகே தான் ஜெமண்ணா. ப்ரோ அந்த டேங் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும். அவனை இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, நீ கால் பண்ணியிருக்க, 1 வீக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அவனுக்கு மேலே அக்கறையே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமன் தான் அங்கே பொங்கி எழுந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜேகே தான், அவன் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கூப்பிடாமல் இருக்க மாட்டான் ஜெமன், உனக்கு தெரியுமா? நான் கூட அவன் கூட பேசாமல் இருந்துருவேன், ஆனால் அவனால் என் கூட பேசாமல் இருக்கவே முடியாது. பட் இப்போ இருக்கானா அவனுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும். ஸோ அதுவாக தான் இருக்கும், மற்றபடி ஒன்றும் இருக்காது ஜெமன். நமோ ப்ரோ, நீ தான் சொல்கிற, ஆனால் எனக்கு செம்ம காண்டாகுது. எப்படி பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கணும், பத்திரமா இருக்கானா இல்லையான்னு பார்க்கணுன்னு ஒரு பொறுப்புமே இல்லை. இன்னும் பாய் ஃப்ரெண்டோ போங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஆக்சுவலாக வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த வாசல் இருக்கும்ல, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது அவங்களோட கேபின். ஸோ அந்த பக்கம் திரும்பி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஜெமன் தான் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான் ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போது அங்கே ஒரு சவுண்ட் கேட்குது, குக்கி அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்க எங்கள் ஜேகே தான் அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. ப்ரோ உனக்கு என்னாச்சு ப்ரோ? ஜெமன் டேங் தானே அது? டேயாங்க எங்க அவன்? டேய் டேயாங்கு நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் தான் அப்படியே வேகமாக போகிறாங்க. அப்படியே போயிட்டு அங்கே அந்த வாசலில் நிற்கிற பர்சனோட ஷர்ட்டு காலரை அப்படியே பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு? இன்னும் தைரியம் தான் என் ப்ரோவை நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப, அவன் எவ்வளோ தூரம் உனக்கு கால் பண்ணியிருப்பான், ஒரு கால் எடுக்க முடியாதவனால சுவிச் ஆஃப் பண்ணுறேன் எனக்கு சுவிச் ஆஃப் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இப்படி சொல்லிட்டு பிடிச்சி காலரை பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காரு எங்கள் ஜெமனு. ஸோ அங்கே இவன் தான் ஜங்குக்கா. ஐயோ பார்க்க அழகாக இருக்கானே. ஹே இங்கே பாரு, இவன் உன் ஃப்ரெண்டோட ஆள், சோனி அமைதியாரு, அப்பெல்லாம் எதுவும் பேசக்கூடாது புரியுதா?
இவன் என்ன இம்பூட்டு அழகாக இருக்கான், இங்கே பாரு ஜிமுனா, இவன் உன் ப்ரோவோட ஆளு, வேணாம் டேங்க இம்பூட்டு ஹேண்ட்ஸமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மன் தான் அந்த பர்சனை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது சுகாடா. ஸோ அவங்க அப்படியே ஐயும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு. ஸோ அப்படியே அவங்கள கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டணுன்னா அங்கே நம்ம டேங் தான் அப்படியே போகிறாங்க. ஸோ அந்த பக்கம் ஜேகே திரும்பவே இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இங்கே குக்கி குக்கி நீ ஓகேவாடா குக்கி அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே முன்னாடி போக அங்கே ஜேகே அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் மட்டும் வந்துட்டே இருக்குது. ஸோ அப்படியே திரும்புகிறாங்க அவ்வளோ டியரி ஐஸோட. எங்கள் டேங் தான் அதை பார்த்துட்டு அவ்வளோதான் அவருக்கு மனசே உடஞ்சிருது. குக்கி குக்கி உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்போ இவ்வளோ அழுதுருக்க, உன் ஃபேஸுக்கு என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே குக்கிமா என்னாச்சு உனக்கு, நல்லா இருக்கியா குக்கி? இங்கே பாரு குக்கி இங்கே பாரு, நான் உன் டேங் வந்துட்டேன், உன்கிட்ட உன் பேபி வந்துட்டேன், அழக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹெட்டை பேட் பண்ணி கொடுக்க அங்கே டேங்க்கு தெரியுது ஜெக்கி அழுறது. பிகாஸ் அந்த டியர்ஸ் வந்து அப்படியே நனையுது அவரோட ஷர்ட்டு. குக்கி டேங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ டேங் அப்படியே ஜேகே நிமித்தியோட ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு என்னமாச்சு, என்னாச்சு, ஏன் இவ்வளோ அழுதுருக்க, என்னாச்சு டேங், என்னாச்சுன்னு தெரியுமா, நான் உனக்கு கால் பண்ணேன் ஆனால் நீ எடுக்கவே இல்லை, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, எனக்கு உயிரே போயிடுச்சுடா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா டேங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்க. குக்கி எங்க பாரு நான் வந்துட்டேன், அழாதடா, எனக்கு அழுக வருது, உனக்கு தான் தெரியும்ல நீ அழுதான் நான் அழுவேன்னு, எதுக்கு பாடுற, ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன், என்னாச்சு, இருமா இரு, ஒன்றும் இல்லை உன் டேங் கூட இருக்கேன்ல, அமைதியாரு, கூலாகு. அது பீட்டர் இருக்கான்ல, அந்த பீட்டரா, அவன் என்ன பண்ணா, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்ட்டே, நைட்டு யாருமே இல்லை, அவ என் கூட தப்பா நடந்துக்க பார்த்தா, அப்போ ஜமீன் வந்து எனக்கு காப்பாத்து, இல்லைன்னா எனக்கு ஓகே ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன்ல, ஒன்றும் இல்லை, இப்போ நீ சேஃபாக இருக்க, என் டேங்கிட்ட இருக்கல்ல, செஸ்ட்டில் சாஞ்சிருக்க, நீ சேஃபாக இருக்க. ஆமாம் நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அவங்க, நீ எதுக்கு நான் கால் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்லேயே நல்லா அடிக்க, வலிக்கட்டும் உனக்கு நல்லா வலிக்கட்டும், நான் எவ்வளோ பயந்தேன், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, என்கிட்ட பேசாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், இங்கே பாரு அங்கே ஒர்க் பிஸிடா, இல்லைனாட்டி நான் எதுக்கு உங்ககிட்ட பேசாமல் இருக்க போகிறேன் சொல்லு, நீ போ, என்கிட்ட பேசாதட்டையும், நீ என்ன சொன்ன, டெய்லி நான் உங்ககிட்ட கால் பேசுவேன், வீடியோ கால் பேசுவேன்னு சொன்னல, ஆனால் நீ இந்த 1 வீக்காக எனக்கு கண்டுக்கவே இல்லை, அதுவும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது நீயே சொல்லு, எனக்கு யார் இருக்கா, எனக்கு யாரு தெரியும், நீ மட்டும்தானே எனக்கு இருக்க, நீயும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, எனக்கு இருக்கவே பிடிக்கல, செத்து போயிடலான்ட்டு. லூசானே, நீ செத்துட்டனா நான் என்ன பண்ணுவேன், இங்கே பாரு வாழ்வோ சாவோ 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம், இதுக்கப்புறம் இந்த வார்த்தை பேசினேன் நான் செம்ம கோவமாயிருவேன், புரியுதா, ஏன்னா செத்துருவேன் எதுன்னு பேசிகிட்டு இருக்க, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நேற்று நைட்லாம் என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு தெரியுது அங்கே எதுவும் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அதான் வேலையை வேண்டாம் ஒரு மயிறு வேணான்னு அப்படியே தூக்கி போட்டு உன்கிட்ட ஓடி வந்தேன். என்ன சொல்ற, வேலையை விட்டுட்டியா? ஆமாம், எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு உனக்கு ஏதோ ஆயிருக்குன்னு, நான் கேட்டால் கண்டிப்பாக நீ எதுவும் சொல்ல மாட்டேன், உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நீ சொல்ல மாட்டேன், அதனால தான் கேட்டேன், விட மாட்டேன்னு சொன்னாங்க, தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். லூசா நீ, அது உன்னோட ட்ரீம், மைரி ட்ரீம், எனக்கு நீ தான் ஃப்யூச்சரில் என் கூட ட்ரீம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ இருந்தால் போதும் ஜங்குக்கா, எனக்கு வேறு யாரும் தேவை கிடையாது, என் ட்ரீமும் வேலை எதுவுமே தேவை கிடையாது, எனக்கு நீ சேவாக இருக்கணும், உன் கூட நான் இருக்கணும், அவ்வளோதான். என் பாரு ஜங்கு, இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உனக்கு இருக்கிறது நான் மட்டும்தான், நான் இருக்கேன் உனக்கு எல்லாமாவும், இதுக்கப்புறம் இந்த வார்த்தை சொன்னேன் அவ்வளோதான் உனக்கு கொன்றுவேன்,
என்ன கொண்டுட்டு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நானும் செத்துருவேன். உன்னை கொண்டுட்டு நானும் செத்துருவேன். நான் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறேன்? என் ஜங்குக்கே என் கூட இல்லைன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேங் சொல்ல எங்கள் ஜேகே தான், டேங்கா ஐ லவ் யூடா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் மட்டும் என்ன அங்கே ஹாப்பியாக இருந்தேனா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? அதுலேயும் இந்த 1 வீக் என்னால் அங்கே டிப்ரெஷன் தாங்க முடியல. ஒர்க்லேயும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலடா. ஏன்னா ஏன்னா எனக்கு உள்ள சொல்லுது, உன் ஜங்குக்கு அங்கே ஏதோ பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. அவனுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே, நீ இப்படி விட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட ட்ரீமுக்காக செல்ஃபிஷாக யோசிக்கிறியே அப்படின்னு எனக்குள்ளே கேட்டுட்ருக்கேன். என்னால் முடியல. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நான் உன்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தேன், நீ இல்லைன்னு தான் சொல்லியிருப்பேன். அது வந்து பாரு ஜங்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கிட்ட சொன்னாதான்றா தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் உனக்கு தான் தெரிஞ்சிருக்கே, அதனால தானே இப்போ வந்திருக்கேன். ஆமாம் வந்தாங்க, இப்போ கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அவங்க ஜேக்கையும் பேசிகிட்டு இருக்க. அங்கே ஒரு நிமிஷம், ஹாய் ஹாய், அப்போது நீங்கள் டேங் இல்லையா? அப்போது நீயும் ஜங்குக்கு இல்லையா? இல்லை, என்னோட பேர் ஜெமன். ஹாய் ஹாய், மை நேம் இஸ் சுகா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகா கை கொடுக்க. ஸோ இங்கே ஹாய் ப்ரோ, என் பேர் ஜிமினு. ஹோ ஹாய் ஜிமன், ஐம் டேங். சொன்னாங்க எல்லாம். அப்புறம் இவ்வளோ நல்ல கப்புலா இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ப்ரோ வேலையை விட்டு வந்துக்கிட்டீங்களா? அதுவும் பாரிஸில் கிடச்ச வேலையை? ஆமாம், எனக்கு குக்கி தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல எங்கள் சுகா தான், என்ன கேட்டேன், விட்டுட்டு வந்துட்டியாவா? அவன் அங்கே என்ன ரகலை பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா, சார் நான் இப்போது என் ஊருக்கு போயே ஆகணும். ஸோ எனக்கு பெர்மிஷன் வேணும். ஒரு 1 மந்த். என்னது 1 மந்த்தா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் இங்கேருந்து ப்ராஜெக்டை முடிச்சு தான் ஆகணும். சார் நான் தான் சொல்கிறேன்ல, எமர்ஜென்சி, நான் போகணும். இல்லை முடியாது. என்னது? நீங்கள் பாருங்கள் சார், 1 இயருக்கு கான்ட்ராக்ட் கையில் இருக்குது. நீங்கள் அப்படிலாம் பிரேக் பண்ணிட்டு போக முடியாது. என்ன பிரேக் பண்ணிட்டு போக முடியாதா? ஆமாம். அப்போது நான் பிரேக் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்? இதுக்கப்புறம் எந்த கம்பெனியுமே உங்களுக்கு வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்ட்ராக்டை கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே டேங் அந்த கான்ட்ராக்டை பிடுங்கி அப்படியே கிழிச்சு போடுறாரு. ஏய் லூசா நீ, உன் ஃப்யூச்சரே போயிடும். பரவாயில்ல, என் ஃப்யூச்சரே எனக்கு போனாலும் பரவாயில்ல, நான் இப்போ இங்கேருந்து போகணும். ஏய் அறிவில்லை உனக்கு? ஏய் அறிவில்லைண்ணா என்ன, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் வர. ஆக்சுவலாக டேங் செம்ம டேலண்டடு. ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு அங்கே டேங் அனுப்பி மனசு வரல, வேறு எங்கேயாவது போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அப்படியே தடுக்கிறாங்க, அந்த கம்பெனியில் உள்ள பாடி கார்ட்ஸ்லாம். ஏய் எடாப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி அவங்களெல்லாம் அடித்து அந்த மாதிரி தான் கிளம்பியிருப்பாங்க. சுகாக்கிட்ட பார்த்துட்டு மனசே இருந்திருக்காது, இந்த நிலைமையில அவன் தனியாக அனுப்பணும்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அங்கே போய் ஃப்ரெண்ட் ஆயிருந்தாலுமே செம்ம க்ளோஸ் ஆகிருப்பாங்க 2 பேரும். ஸோ அதனால சுகாவுமே கிளம்பி அப்படியே வந்திருப்பாங்க. ஹே டேங், என்ன பண்ணி வச்சிருக்க? அப்போ ஃப்யூச்சரில் பாரு ஜங்குக்கா, ஃப்யூச்சரில் என்ன நான் வேலைக்கு பிடிக்க முடியாது என்ன, நீ போயிட்டு எனக்கு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு ஆக்கி போட மாட்டியா? நான் பண்ணுவேன், நான் ஏன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் உனக்குன்னு ஒன்று நான் பெரிய எனக்குன்னு செம்மையாக ஒரு காஃபி ஷாப் வைக்கிறோம், அப்படியே காஃபி தான் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும். க்யூட்டாக சின்னதாக ஒரு காஃபி ஷாப் வைக்கிறோம், அங்கேயே குட்டியாக ஒரு ரூம் வைக்கிறோம், அங்கேயே நம்ம லைஃபே லீட் பண்ணிட்டு அப்படியே கடையும் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஏய் டேங், இங்கே பாரு ஜங்கு, எனக்கு ஒன்றை விட எதுவும் முக்கியம் கிடையாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே ஜிகேக்கு அவ்வளோதான் கண்ணீரே வந்துடுது. ஸோ இங்கே நம்ம ஜெமன் தான், பா இந்த மாதிரி லவர்ஸு. ஹாய் ஜெமன். சொல்லுங்கள் சுகா, நீங்கள் சிங்கிளா? ஆமாம் சிங்கிள் தான். நீங்கள்? நானும் சிங்கிள் தான் இது வரைக்கும். ஓ அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க 2 பேரும் சேர. இப்போ அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு தான் காட்டுறோம். ஸோ இப்போது அப்படியே ஜாங் தான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கான். ஏய் எச்ச நாயே, எடா பண்ணி வச்சிருக்க? அவனை எவ்வளோ நம்பினான் அவனை. சார் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்ல அங்கே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் டேங் தான் அப்படியே ஒரு முறைக்கிறான். ஸோ அங்கேருந்து அமௌண்ட்டு கொடுக்குறான். ஸோ இப்போ அப்படியே அதை ஓப்பன் பண்ணி விட உள்ளே போட்டு பங்கமாக அடிக்கிறான். அவன் பீட்டுற செம்மையாக அடிக்கிறான். எவ்வளோ தைரியம் இருந்தா என் குக்கி கிட்ட தப்பாக நடக்க பார்த்துருப்பேன். அவ்வளோ திமிரு உனக்கு, வாங்குடா வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஸோ செம்மையாக பிளட் வந்துட்டு இருக்கு. நான் பண்ண சாப்பு தான் பாரு, அடிக்காத முடியல ப்ளீஸ். ஏய் உன்னெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிட்டு இருக்காரு போட்டு. அப்போங்க போலீஸ் தான் வந்து அப்படியே தடுத்து டேங்க பிடிச்சி இழுத்துறாங்க. ஏய்
இதுக்கப்புறம் குக்கி மட்டும் கிடையாது, வேற எவங்கிட்டயாவது போகணும்னு நினச்ச அவ்வளோதான், பொண்ணு கூட யாருக்கும் கிடைக்காம பண்ணிடுவேன். என் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே வீட்டில் தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே ஜெக்கி தான், ஹே தேவாங்க எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓ பேபி என்னாச்சு, எங்கே போனேனே என்னை விட்டுட்டு? எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே. அது ஒன்றும் இல்லை தங்கம், சும்மா சில்லற பிரச்சனை, அது முடிஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை எனக்கு தெரியாமா? குக்கி பையா, ஒன்றும் இல்லை, அது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாமா? நம்ம வேலையா? அப்படின்னா அது வந்து அப்படியே சொல்லிட்டு அங்கே தியாங் ஜெக்கி தூக்க, ஹே பேபி என்ன பண்ணுறேன்னா, டேய் உன்னை பக்கத்தில் வச்சுட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறியா? அது வந்து எப்போ இல்லாமா வேற எப்போ எல்லாட்டி எப்போ? இங்கே பாரு, நீ பார்க்குற பார்வையே சரியில்லை பொறுக்கி. டே குக்கி, உங்ககிட்ட மட்டும்தானே நான் பொறுக்கியாக இருக்கேன். அது வந்து இப்போதான் செல்லம். சரி விட, மேலே போகலாம். அவ்வளோ பொறுமெல்லாம் எனக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சோஃபாவுக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே டே என்ன பண்ணுறேன்னா தெரியும் போ அப்படியே சொல்லிட்டு டேவாங்க அப்படியே ஜெக்கியை சோஃபாவில் போட, அங்கே ஜெக்கி தான் அப்படியே பண்ணி பப்பியோட பார்க்குறான் டேவாங்க. ஓ மை குக்கி, என்னடா இது லுக்கு? இந்த சினோரியோவுக்கு இந்த லுக்கு தேவையில்லை செல்லம், வேற மாதிரி ஏதாவது ரொமான்டிக்காக லுக்கு விடுப்பாங்களாம். ரொமான்டிக்கா அதெல்லாம் எனக்கு வராது. ஏய் நடிக்காதடா, அப்படியே இன்னசென்ட் மாதிரியே ஃபேஸை வச்சுக்கிட்டு எல்லாம் நடிக்கிறது. நீ என்னென்ன பண்ணுவேன்னு இந்த டைமுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து உனக்கு மட்டும்தானே தெரியும். டேய் ஆக்சுவலாக டாப்பு நானா நீயானே தெரியாது, அந்த அளவுக்கு நீ அமைதியாரு. ஹே கொக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம அவங்க கிட்ட வந்துட்டு அவரோட ஷர்ட் பண்டில் கையை வைக்க, டே பொறுக்கி வேண்டாம். ஏய் என்ன வேண்டாம்? இப்போ எனக்கு உன்னோட ஹிப்பா பார்க்கணும். நீ எதுக்குள்ள அந்த ஹிப்பு மேலேயே கண்ணா இருக்க? டேய் அது என்ன மாதிரி ஹிப்பு தெரியுமா? அதுலேயே அந்த வளைவு இருக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெக்கோட ஷர்ட்டை அன்பட்டன் பண்ணிவிட்டு அப்படியே 2 கையும் எடுத்துகிட்டு போயிட்டு 2 சைடு உள்ள ஹிப்பில் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. டேய் என்ன? இந்த ஹிப்பா இந்த இடுப்பில் தாண்டா விழுந்துட்டேன். இந்த இடுப்பு மடிப்புலேயே என்னை மடிச்சிட்டே என் குக்கி பையா. இங்கே பாரு, கிட்ட வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெக்கே மேலே ஹோவராக, பாரு குக்கி, இப்போ நீ என்ன பண்ணாலும் நான் விடவே மாட்டேன். காஞ்சு போயிருக்கேன், நான் மேயாமல் விடவே மாட்டேன். என்னடா மாடு புல்ல மேயிற மாதிரி சொல்கிற? ஆமாம், இப்போ நான் மாடு, நீ புல்லு, உன்னை அப்படியே மேய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டியாங் தான் ஜேகேவோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜேகேயுமே அப்படியே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கிஸ் ரொம்ப வைல்டாக போயிட்டுருக்கு. அப்படியே டங்கெல்லாம் விளையாடிட்டுருக்கு. 2 பேரையும் பிடிச்சி என்னென்னமோ பாரு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே டியாங் தான் கீழே வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே நெக்கை பார்க்குறான். இப்போது அவனோட அந்த கழுத்தை அப்படியே மேலே லைட்டாக தூக்கி விட்டுட்டு அப்படியே பார்க்குறான் நெக்க. என்ன பண்ணுற? அதுவா, உன் நெக்கை ஸ்கேன் பண்ணுறேன். அது எப்படா எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக அப்படியே பொருந்தி இருக்கு. உன்னை எப்படி செஞ்சுருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நெக்கில் அப்படியே கையை வச்சு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன்னு கூசுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போய்ட்டு லைட்டாக சாஃப்டாக கிஸ் பண்ணேன். எனக்கு கூசுதா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு பைட் பண்ணுறாங்க. டே வலிக்குதா? இப்போதான் கூசுதுன்னா இப்போ நீ கடிச்சு வச்சுட்ட, அதனால வலிக்குது. இன்னைக்கு நைட்டு நான் வேம்பயர் மாறி உன்னை அப்படியே ஹண்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் தான் ஹண்டரு. இங்கே பாரு, நீ பேசுகிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை. சும்மா என்கிட்ட வந்தாலே என்ன 2 நாளைக்கு எந்திரிக்க விடாமல் பண்ணிடுவா. இப்போ 1 year ஆயிடுச்சு. பார்த்து மெதுவாக பண்ண.
அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தங்கம், நீ கோஆப்ரேட் மட்டும் பண்ணு. எங்க ஒரே ஒரு தடவை அந்த சவுண்டு மட்டும் எனக்கு அப்படியே கேட்கணும் போல இருக்குடா. போ, நான் தரமாட்டேன். தர முடியுமா முடியாதா? தரமாட்டேன் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜெக்கியோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நெக்கில் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நான் ரொம்பவும் ஹார்ஷாக இல்லாமல் ரொம்பவும் லைட்டாக இல்லாமல் ஒரு பைட் பண்ணுறாங்க. இங்கே பாரு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அவர் ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு அவரோட நெக்கை. வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேணாம் என்ன சவுண்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, இங்கே பாரு ஒழுங்கா தள்ளி போயிடு. என்னடா வாய்ஸ்லாம் உள்ளே போகுது, இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்த. இங்கே பாருட்டேன், தள்ளி போ. ஏய் ஏடா ஆச்சு உனக்கு, மூடா இருக்கியா? இல்லை எனக்கு மூடலாம் ஆகலை, நீ தள்ளி போ. ஏய் தெரியுது உன் வாய்ஸ்லேயே. இங்கே பாரு ஒழுங்கா தள்ளிப்போ. முடியாது, தள்ளிப்போ, முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு பக்கம் பைட் பண்ண. அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகி தான் அவரோட கையை டேங்கோட பேக் ஹெட்டில் வச்சுட்டு அப்படியே நல்லா புஷ் பண்ணுறாரு. அதுக்கு மீனிங் என்னென்னு டேங்க்கு புரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த மூவியை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன அவங்களுக்குள்ள அப்படியே குஜால்ஸ்லாம் நடந்திருக்கும், அது எதுக்கு நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அவங்க அப்படியே பண்ணட்டும், நம்ம அப்படியே போவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் பாய். கமெண்ட் முக்கியம்டா டே. இப்போலாம் கமெண்ட் ரொம்ப கம்மியாக வருது, நான் மன உளைச்சல் இருக்கேன். கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க, ஓகேவா? சலாமிதாமீஸ்.